கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சித்தூர் மச்சான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சித்தூர் மச்சான். வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அண்டர்டேக்கர் வணக்கம். முதல்ல சொல்லிடணும், இந்த ஆளுநர் அழகராஜல சந்தானா சொல்ற மாதிரி சித்தூர் மச்சான் வாய்ஸுக்கு அடிமை. வாய்ஸே ரொம்ப வாய்ஸுக்கா? ஆமா இல்லைங்க, உங்க உங்க வாய்ஸே ஒரு மாதிரி பெக்யூலரான வாய்ஸ். உங்க பெக்யூலரா? அப்படின்னா கியூட்டா இருக்கு உங்க வாய்ஸ். அப்படி வச்சுங்களேன். கியூட். கியூட். அப்படியா? ஆமா. நிஜமாவா? ஏங்க நிஜமாங்க. எஸ்ங்க. உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி பிக்கிலரான வாய்ஸ். இப்ப ஆடியன்ஸ் கிட்ட நேரா போய் மீம் போட போயிடுவாங்க. ஜிவிஎம்க்கு ஃபுட் ஃபெட்டிஷ், அண்டர்டேக்கருக்கு வாய்ஸ் ஃபெட்டிஷ் அப்படின்றாங்க. ஐயோ, பிடிஎஸ்எம் கேப்பார் போல இருக்கு அண்டர்டேக்கர். இன்னைக்கு நான் ஒரு முதல்வன் அர்ஜுன் மாதிரி ரெடியா இருக்கோம். நானும் அவரும் தண்ணி கிண்ணி ஏதாவது பக்கத்துல இருந்து இல்ல, நானும் கண்ணாடி முன்னாடி நின்னு ஷர்ட் எல்லாம் பார்த்து ஹாய் அண்டர்டேக்கர், சாரி சாரி இது கிடையாது, வணக்கம் அண்டர்டேக்கர், ஓகே என்ன தண்ணி கிண்ணி இருந்தா பக்கத்துல எடுத்து வச்சுங்க, சரிங்களா? வேர்த்து எடுத்து சொல்லிருங்க, ஓகேங்களா? இல்ல வேர்வை கொட்டுது, வெயில் காலம் இல்லையா? ஓகே. ஆந்திரா நல்ல வேளை நான் சென்னையில இல்ல. when compared to சென்னை, இங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது சென்னை வந்து கடல் கிட்ட இருக்குல்ல. சோ அதே அதே கேக்குறேன்னு நினைச்சுங்க. ஆந்திரால எப்பயுமே சூடு ஜாஸ்தியா இருக்கும். இல்ல ப்ரோ, அது வந்து டிபெண்டன்ட் ஆன் ரீஜன் தான் அது. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, டிபெண்டன்ட் ஆன் ஆல்டிடியூட் தான் அது. அதாவது இந்த சீ லெவல்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதாவது இங்க சித்தூர் வந்து மீன் சீ லெவல் எவ்வளவு அப்படின்னா ஒரு 932 கிலோமீட்டர்ஸா, சாரி 932 மீட்டர்ஸ். ஓகே, அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 932 கிட்ட 1 கிலோமீட்டர் மேல இருக்கா, அதாவது நியர்லி 1 கிலோமீட்டரா. ஆனா சென்னை வந்து கடல் மட்டத்திலிருந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ் கிடையாது, கடல் கிட்ட தானே இருக்குது. சோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த 932 அந்த இது இருக்கு பாத்தியா ஹைட், அது ஏற ஏற உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்க சித்தூரை தாண்டி இந்த பழமநேரு, மதன்பள்ளி, சோ இது மாதிரி ஏரியாஸ் இருக்கு. சோ இது தாண்டி கோலாறு, பெங்களூருன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். சோ அது மாதிரிதான், டிபெண்ட் ஆன் ஏரியா. அதே நேரத்துல இந்த விசாகப்பட்டினம், விஜயவாடா இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹீட்டா இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் கடல் கிட்ட இருக்குல்ல. சோ திஸ் இஸ் தி டெம்பரேச்சர் நிலவரம். ஓகே, முதல் கேள்விக்கு போயிடுவோம். முதல் ஸ்டீரியோ டைப் என்னன்னா, ஆந்திரால தமிழ் ஆளுங்களை ஒடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க. அதே எப்படி படத்துல காட்டின மாதிரி. என்ன ப்ரோ? கேஜிஎஃப் படத்துல காட்டுற மாதிரி. கேஜிஎஃப் படத்துல காட்டுற மாதிரி அவங்களை எல்லாரும் அடிமைகளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன எப்படி பெங்களூர்ல ஏதாவது காவேரி பிரச்சனைனா அடிக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் ஆந்திராலையும் ஏதாவது பிரச்சனைனா இது பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. இது உண்மையா? நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு இது வந்து உண்மையா படல. ஏன் அப்படின்னா, நான் வந்து இங்க சின்ன வயசுல இருந்து ஆந்திரால இருக்கேன், சித்தூர்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஆந்திரால தமிழ்காரங்க அதிகமா இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வர இந்த சித்தூர், திருப்பதி, குப்பம், இந்த சதரன் ரீஜன்ஸ் தான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த சதரன் ரீஜன்ஸ் அப்படின்னா கிட்ட பார்டர் இருக்குல்ல. சோ இங்க நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வரலாம், நீங்க தமிழ்ன்றதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. நீங்க ஈக்குவலா டாமினேட்டா இருக்காங்க இங்க. சோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் நான் பார்த்தது இல்ல. சோ இவன் வந்து இது வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிடா, இந்த வண்டியை வடிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இல்ல, நான் பார்த்தது இல்ல, அட்லீஸ்ட் இத்தனை வருஷமா இருக்கேன். சோ இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்காது, ஈக்குவல் இதுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க சித்தூருக்கு கிட்ட இருக்க கிட்ட ஒரு பார்டர் இருக்கா. இன்னொன்னு வேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும், நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, இருக்குல்ல. சோ இது வந்து ஒரு 1 hour ஜெர்னி. ஓகேவா? 1 மணி நேரம் ஜெர்னி. வேலூர்ல இருந்து வந்து இங்க வேலை பாக்குறவங்களும் இருக்காங்க, இங்க இருந்து வேலூர் போயிட்டு வேலை பாக்குறவங்களும் இருக்காங்க. அப் அண்ட் டவுன், ஜஸ்ட் வண்டியில.
ஓகே ஓகே பைக்ல ஓகே. போயிட்டு பைக்ல வர டிஸ்டன்ஸ் தான். ஓ சரி 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 சரி. சோ உங்களுக்கு வந்து எங்க வேலூர்ல போயிட்டு ஏபி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டிசி பஸ் உடைங்கடா, இந்த ஆந்திரா பஸ் உடைங்கடா, அது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல இல்ல, அது மாதிரி இல்ல. டிஸ்கிரிமினேஷன் எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஏன் எங்க ஃபேக்கல்டிஸ் எங்க வாத்தியார வந்து நிறைய பேர் தமிழ்காரங்க தான். நாங்க ஒன்னும் தமிழ்னு சொல்லிட்டு ஓட்டுறதாலாம் இல்லையே. காமன் ப்ரோ. ஸ்ரீமான்னா மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. இல்ல எங்க இல்ல எங்க சென்னையில தெலுங்குக்காரன் அடிமையாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிறுக்கு குதியான வந்து பேச மாட்டான். அட்லீஸ்ட் யாரும் பேசினது இல்ல எனக்கு தெரிஞ்ச வர. இன்னொன்னு ப்ரோ, ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்னு கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டுல வந்து ஒரு கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வருது அப்படின்னா யாரும் எதை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனா பெங்களூர்ல இல்ல கர்நாடகால ஒரு தமிழ்நாடு வண்டி போச்சுன்னா மட்டும் வண்டியை மடிக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? ஐ மீன் அது உண்மை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உண்மை என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த காவேரி இஷ்யூ வந்துச்சுல்ல, ஆமா, அப்ப ஆக்சுவலா நாங்க அது எப்பல இருந்தா இருக்குது. ஜிப்சில கூட இத காமிச்சிருப்பாங்க. ஜீவா என்ன? ஆமா ஆமா, ஜீவா படம் பார்த்தது இல்லையே. நான் பார்த்தேன். அதுல ஒரு சீன் மாதிரி வரும். என்னன்னா இஷ்யூ வரும்போது மடக்கிடுவாங்க, ஜீவாவோட டாடா ஏஸ் மடக்கிடுவாங்க. ஜீவா வந்து வாண்டர் மாதிரி சுத்திட்டே இருப்பாரு. ஓகே. சோ அதனால அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், எல்லாம் தெரியும். ஓகே. அங்க போயிட்டு கனடால பேசிடுவாரு. விட்டுருவாங்க, அவங்க வண்டிடா விடுங்கடா சொல்லி ஜீவா வண்டி விட்டுருவாங்க. ஓ, அப்போ உண்மையாலே மடக்குறாங்களா? உண்மையே அந்த பிரச்சனை ரைஸ் ஆகும் போது மடக்குறாங்க. ஆமா ஆமா, பிரச்சனை கேள்விப்பட்டேன். இது வந்து முன்னாடி வந்து அவ்வளவு பெருசா எனக்கு தெரியல. இப்ப என்ன மே மாசமா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரியில வேலூருக்கு போறேங்கிற என்ன ஒரு இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு போறேன். எழுதிட்டு வந்துன்னு இருக்கேன். ஒரு வண்டி பாக்குறேன், யூபி ரெஜிஸ்ட்ரேஷன். அது யூபி, உத்தரப்பிரதேஷ். நான் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், என்னங்க இது யூபி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு. அதுக்கு அவர் வந்து பெருசா ஷாக் ஆகல. என்ன யூபி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஷாக் ஆகுறீங்க? நம்ம தமிழ்நாடு வந்து வந்தாரே வாழக்கும் தமிழ்நாடு எல்லாம் மாறி உள்ள போட்டுப்போம். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருந்தாலும் இங்க பிரச்சனை இருக்காது. ஆனா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கர்நாடகாவுக்கு போனா அங்க இவனுக்கு வந்து தமிழ்நாடுக்காரனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன், அடேங்கப்பா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தெரியுது. ஓ, இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க சித்தூர்ல வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வண்டினா பிடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. பார்டர் கிட்ட வந்து பிடிப்பாங்க, லைசன்ஸ் இருந்தா எல்லாம் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செக்கிங் பிடிப்பாங்க. ஆனா அத கூட நீங்க புடிச்சிட்டு சீமான் தம்பி மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. என்னடா அதிகமா மாதிரி நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு லாட்டி விட்டு ஏத்திரும். அமைதியா இருக்கீங்க. அரவிந்தன் வீடியோ போடுவாரு, இதுதான் ரேண்டம் டாக்ஸ் காமெடி அப்படின்றாரு. நீங்க வேற ஏதாவது போட்டு விட்டுறீங்க. அப்புறம் அரவிந்தன் இதுதான் ரேண்டம் டாக்ஸ் காமெடி அப்படின்னு. ஐயோ சாரி ப்ரோ, தெரியாம பேசிட்டேன் ப்ரோ. அடுத்து இப்ப சீமான இருந்ததுனால அப்படியே அவரை பத்தியா பேசிடுவோம். அடிமையாக்கப்படுறான், என் மண் அடிமையாக்கப்படுகிறான். கேட்க மாட்டீங்க நீங்க. நீங்க வந்து வேலை பாக்குறியா? இல்ல சீமானாவோட மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல. அதுவும் அவர் பேசுறதெல்லாம் கிடையாது, மீமா தான் நான் பாத்திருக்கேன். ஓகேவா, அவருக்கு ஒரு மீ மெட்டீரியல் தான் எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. இவர் இவ்வளவு கத்துறாரு, பேசுறாரு. எனக்கு இந்த ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். இந்த கேரளா, கர்நாடகா லைட்டா சரின்னு சொல்லிட்டு நான் பாத்துன்னு இருப்பேன். எவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பாத்துன்னு இருப்பேன். ஓகே, இவர் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு பாக்குறேன். பாக்குறப்ப எனக்கு லைட்டா டவுட் வருது. பாக்க லாஸ்ட்ல ஃபைனல்ல கன்ஃபியூஷன் வந்துட்டு ரைட்டு இவரா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறத நிறுத்திட்டேன். ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவர் என்ன பண்றாரு. ஏன்னா இவர் தமிழனா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிருக்காரு. எனக்கு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல, மீம்ஸ்ல மட்டும் தான் பாக்குறேன். நீங்க கேள்வி எதை கேக்குறேன்னு சொன்னீங்க. அதான் இது மாதிரி அடிமையாக்கப்படுறோமா, அதேதான். அது இந்த சாண்டில்வுட்டோ ரெட்வுட்டோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனையே வச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த தம்பி பாய்ஸ். இல்ல இத நான் சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து தமிழர்கள் வந்து அடிமையாக்கப்படுகிறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஈக்குவலா தான் இருக்காங்க இங்க. பட் இது வந்து கேள்வியா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ப்ரோ என்ன அப்படின்னா, நம்ம அதிபர் அண்ணா சொல்ற மாதிரி ஆந்திரால தமிழ் ஆரிஜின் பீப்புள மட்டம் தட்டுவாங்களா, இல்லன்னா அது ஓலா? எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சந்திரமுகில வந்து பேய் இருக்கா இல்லையா, இருந்தா எப்படி வரும், பாத்தாங்களா பாக்கலையான்ற மாதிரி கேட்டிருக்காரு. மட்டம் தட்டுறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து ஏன் நீங்க சித்தூர் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளா. இங்க வந்து தமிழ் பீப்புள் கூட அந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்க தமிழ் ஆரிஜின் கம்யூனிட்டிஸ் கேஸ்ட் அவங்க கூட இருக்காங்க. சோ நீங்க மட்டம் தட்டுறதுக்கெல்லாம் கிடையாது. நீங்க சில நேரத்துல வந்து இந்த தமிழ் ஆரிஜின் கேஸ்ட் கிட்ட தான் நீங்க ஓட்டே கேட்க முடியும், ஓட் பேங்கா மாத்த முடியும். ஓட மாத்துறாங்க, ஓட் பேங்கா மாத்துறாங்க, அது பிரச்சனை கிடையாது, அது அவங்க பிரச்சனை. பாலிடிக்ஸ் வேணாமே, சரி. ஓட் பேங்கா மாத்துறாங்க. பட் நீங்க வந்து மட்டம் தட்டுறதெல்லாம் நீங்க மட்டம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வராது திருப்பி. அதான் நீங்க உஷாரா பேசணும் நீங்க பேசும்போது, ஓகேவா? இன்னொன்னு, இது வந்து நிஜமாவே இவர் வந்து அதிபர் அண்ணா வந்து மட்டம் தட்டுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்த்தேன். ஒரு இஷ்யூல வந்து பேசியிருப்பாரு. இது மாதிரி ரெட் சாண்டல் இருக்குல்ல, சிவப்பு சந்தனம், அது ஸ்மக்லிங்ல வந்து நம்ம தமிழர்களை வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க போலீஸ்காரங்க, சுட்டு இது கொன்னுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்கவுண்டர் ஆன் தமிழ் லேபர்ஸ் ஆர் இஸ் ட்ரூ, எஸ். அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் முன்னாடி நடந்துருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கர்னூல், சித்தூர், அந்த கர்னூல் எங்கன்னா சித்தூர் ஒட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன், நார்த். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த ரெட் சாண்டில் என்ற இந்த மரம் வந்து கொஞ்சம் டென்ஸா இருக்கும், நிறைய இருக்கும். நீங்க திருப்பதி திருமலா இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த ரீஜன்ல கூட உங்களுக்கு அதிகமா இருக்கும். இங்க திருப்பதி எங்கன்னா இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சித்தூர்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா? இந்த ரீஜன்ல இருக்கு. பிளஸ் இந்த சித்தூர் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த வேலூர் இருக்குல்ல, இந்த வேலூர் பார்டர், காட்பாடி, இந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ரெட் சாண்டல்ஸ் வந்து இருக்கும். சோ இங்க இது பண்றது வெட்டி வந்து நிறைய ஸ்மக்லிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம். ஒரிஜினல் அக்மார்க் ரெட் சாண்டல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. சோ இதுல லேபர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுன் வரப்போற ஒரு அப்கமிங் ஒரு மூவி இருக்கு, புஷ்பான்னு சொல்லிட்டு, நிறைய பேரு கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஐ திங்க் கூட நடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஃபைத் ஃபாசில் அண்ட் வேற யாருன்னு தெரியல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புஷ்பான்னு சொல்லிட்டு. அது வந்து ஐ திங்க் தட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் மூவி சிச்சுவேஷன். ஆமா, அதுல வந்து ஒரு லாரி டிரைவர் ஸ்மக்லிங் அது மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல? சோ ஐ திங்க் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ். சோ அதுக்கு இந்த கட் பண்ணிட்டு தூக்கிட்டு போற கூலி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா தெலுங்குக்காரங்களும் இருக்காங்க, அட் தி சேம் டைம் தமிழ்காரங்களும் இருக்காங்க. எதுக்கு? அதாவது தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்களும் இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து இந்த ஸ்மக்லிங்ஸ் எல்லாம் அக்ராஸ் தி பார்டர் இது நடந்துனே தான் இருக்குது. சோ இதுல போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஓகே இது மாதிரி ஸ்மக்லிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல என்கவுண்டர் ஆயிடுது. மேபி அது இன்டென்ஷனா பண்றாங்களா என்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, போய் உள்ள இருக்கவங்க தான் தெரியும். சோ இங்க நான் அந்த வீடியோல பாக்குறேன், எனக்கு என்ன தெரியுதுன்னா, அது என்கவுண்டர் நடந்தது ஒரு பக்கம் விடுங்க, நம்ம அதிபர் அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா அத ஒரு இஷ்யூவா காட்டிட்டு ஹி இஸ் கிரியேட்டிங் எ ஹேட்ரட் ஆன் தெலுங்கு. நம்ம ஆளுங்க வந்து ஆந்திரால அடிமையாகி சுட்ட கொல்லப்படுறாங்க. இவர் எதுக்கு கனெக்ட் பண்றாருன்னா, இங்க நம்ம ஸ்ரீலங்கா நேவி வந்து இது பண்றாங்க இல்லையா நம்ம ஃபிஷர்மேன், சோ இதுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றாருன்னு தோணுது எனக்கு லைட்டா. ஓட் பேங்க்ஸ்க்கு தானே இப்போ பிம்பத்தை என்ன கட்டமைக்கிறாருன்னா, அந்த சைட்லயும் நம்ம சொல்றான், இந்த சைட்லயும் சொல்றான், பெங்களூர்லயும் சொல்றான், நம்ம தமிழ்ல. ஆமா ஆமா ஆமா, இவனுங்களும் இந்த கிறுக்குதியானுங்களும் கீழே உட்காந்துட்டு ஆமாண்டிப்பா ஆமாண்டிப்பான்னு. ஆமா, இந்த தமிழன் அடிமையாக்கப்படுறான் அப்படின்னு. இப்போ எனக்கு என்னன்னா, சில பேர் சைட்டா அவுட் ஆஃப் டாபிக் தான், ஒரு மென்டாலிட்டி ஒரு சைக்காலஜி பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஒருத்தன் வந்து ஜாதி தப்பு, ஜாதி பிரிவினை இருக்க கூடாதுன்னு சொல்றான், அவனை திருப்பி என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறான்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறான். என் கான்டாக்ட்ல இருக்கான், ஓகேவா? அவனோட சைக்கி என்ன சொல்ல வரான் அவன்? அதாவது நான் வந்து இந்த கம்யூனிட்டின்னு சொல்றது தப்பு இல்ல, ஐ மீன் தப்புன்னு சொல்றான், ஓகேவா? அதுவே நான் தமிழனுக்கு பெருமை பண்ணான் அப்படின்றான். எந்த கேட்டகரி அவன்? இது ஒரு நூதன பைத்தியம். அதெல்லாம் இதோட ஏன் வாட்ஸ்அப்ல ஒரு நூதன பைத்தியம் இருக்கு சரிங்களா? அவன் வந்து எப்படி தெரியுமா, நான் எப்படி கடி வாங்க போறேன்னு தெரியல, இது உண்மை சரிங்களா?
என்ன அவங்க கேட்டுட்டு இருப்பாரு அவரு. இல்ல அவங்கிட்ட இருந்து இல்ல, இவனுங்க ஓக்கு கிட்ட இருந்து. ஓக்ஸ் இருக்கானுங்களா ஓக்கு புளுத்தி இன்ஸ்டாகிராம்ல. அதிகமாயிட்டாங்க ப்ரோ. நம்ம ஷும்மி இவங்க கிட்ட கேட்டு ஒரு 2 பாட்டில் அமிச்சு வாங்கணும். ஆன்டி ஓக் ஸ்ப்ரே வாங்கணும் ஒரு 2 பாட்டில். என்ன அது அம்பேத்கர் ஜெயந்திக்கு அம்பேத்கர் எல்லாம் போட்டாங்க. ரைட்டு, நல்லா இருக்கு, தம்ஸ் அப் நீ வா அப்படின்னு. ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் சிவராத்திரி வருது. என்ன சிவனை போல மகன் யாரும் இல்ல அப்படின்னு போடுறான். ஜெய் போலேநாத் அப்படின்னு சொல்லிருப்பாங்களே, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஜெய் பம் போலே பம் பம் போலேங்கறான். அந்த டிஜே இருக்குல்ல, பம் போலே பம் பம் பம், அது போடுவானுங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரபாஸ் வந்து இது பாகுபலியில வந்து அது தூக்குவாருல்ல, ஆமா ஆமா, ஜட்டா ஜட்டா, அந்த சாங் நல்லா இருக்கும். நான் ஒரு ஏத்திஸ்ட் தான், பட் அது கேட்க நல்லா இருக்கும். ஓகே, அந்த பாட்டு கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். அத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடுவாங்க. ஏன்னா அம்பேத்கர்ன்றது இந்துயிசமே வேண்டாம், நான் ஏன் இந்துவாக அடுத்த ஜென்மத்தில் நானே இந்துவாக பிறக்க மாட்டேன்னு புக் எழுதினவர். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா, அத வந்து இந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சரிங்களா? ஆமா ஆமா. அப்பனா என்ன அர்த்தம்? he doesn't like any ideal worship which is based on. சரிங்களா? அம்பேத்கர் மட்டும் என்ன முட்டைக்கு சிவனை கும்புற. அவரோட ஐடியாலஜி எல்லாம் யாருக்கும் தேவையில்ல, அந்த பேர் மாசா இருக்குல்ல, அதாவது இன்ஸ்பிரேஷனலான ஃபிகர் அப்படின்னா அவன் யூஸ் பண்ண வேண்டியது தானே. இது கிசாம என்ன சொல்லுவாரு, என்ன மாறி மாறி ஊம்புற அப்படின்னு. அப்படியே ஊம்புறான், இப்படியே ஊம்புறான். அங்கிட்ட ஒரு ப்ளோ, இங்கிட்ட ஒரு ப்ளோ. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் சோ இந்த ரெட் சாண்டில் இஷ்யூ எல்லாம் நடந்துச்சு பாஸ்ட்ல. சோ அப்ப வந்து தமிழ்காரங்க இந்த சைடு வந்து கொஞ்சம் இது வந்துச்சு. பட் அந்த கோவம்ன்றது யார் மேல வரணும் அப்படின்னா, அந்த ஸ்மக்கிள் பண்றத முதலாளிங்க ஒருவேளை தப்பா என்கவுண்டர் பண்ணிருந்தா அந்த போலீஸ்காரங்க மேல வந்து உங்க கோவத்தை வரணும். ஓகேவா? அவங்க லாபம் மிஸ்யூஸ் யார வந்து லாபம் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அவங்க மேல கோவம் வந்தா ஓகே. இவர் என்ன பண்றாருன்னா, தெலுங்கா வந்து இப்படி பண்றான், ஒட்டுமொத்த இதையும் ஜெனரலைஸ் பண்றான் பாத்தீங்களா. இங்கதான் எனக்கு வந்து பிரச்சனை தெரியுது. பட் உங்க கேள்வி என்ன, இது மாதிரி மட்டம் தண்டுறாங்களா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. பேஸ்ட் ஆன் கேஸ்ட் ஆர் ரிலிஜன் வாட் எவர், இங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்காது. ஜாதி பெருமை இருக்குது. ஆனா நீங்க தமிழன்றதுனால உங்களுக்கு வந்து மட்டம் தட்டி நான் பார்த்தது இல்ல ப்ரோ. இந்த என்னோட ஏஜ் வந்து 21 years 3 months. ஓகே, நான் பிறந்ததுல இருந்து நான் பார்த்தது இல்ல. அட்லீஸ்ட் நான் கேள்விப்பட்டதுக்கு, நீ தமிழன்றதுனால உனக்கு காலேஜுக்குள்ள சேர்க்க மாட்டேன். ஓ அப்படியா, நீ தமிழனா, சரி சரி, இந்த ப்ளூ கலர் கயிறு கட்டிக்கோ, நான் வந்து தெலுங்கா இந்த ஒயிட் கலர் கயிறு கட்டிக்கிறேன். ரிஜெக்டட் யூ செலக்டட் யூ ரிஜெக்டட். பேரு என்ன? சங்கீதா. ரிஜெக்டட். யுவர் பேரு, யுவர் நேம் அண்டர்டேக்கர் லூ. ஓகே, யூ ஆர் அக்செப்டட். யுவர் பேரு அண்டர்டேக்கர் அன், யூ ஆர் ரிஜெக்டட். அப்படிலாம் இங்க எல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் இங்க நடக்காது, அப்படி இங்க நடக்காது ப்ரோ. சோ இதான் ஆன்சர் இதுக்கு. நீங்க அந்த ஏத்திஸ்ன்றதுனால இன்னொரு கேள்வியை கேட்கணும். இங்க இந்த திராவிடம், தெலுங்கு, கர்நாடகா, கேரளா எல்லாருமே திராவிடமா தான் இருந்தது. அங்க பெரியார் மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்ல இப்போ வரைக்கும் தீகா மாதிரி இருக்கிற தீகா திமுக மாதிரி ஏத்திசம்ன்றது ஸ்ப்ரெட் பண்ணப்படுதா? என்ன கேட்டா ஒரு பேஸ்ட் ஆன் ஐடியாலஜியே இதுவா வச்சுட்டு ஒரு பார்ட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கட்சின்னு அர்த்தம். ஓகேவா? நார்மலா தமிழ்நாட்டுல வந்து பார்ட்டின்னு சொல்லிட்டு கட்சி பேர்ல வச்சுக்க மாட்டாங்கல்ல. அட்லீஸ்ட் ஐ மீன் திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வச்சுப்பாங்களே தவிர்த்து பார்ட்டின்னு வச்சுக்க மாட்டாங்க. பட் இங்க ஏபில வந்து வச்சுப்பாங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி, வைஎஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, அது மாதிரி. காங்கிரஸ் பாரதிய வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், யாருன்னு தெரியாது. சரி, அவங்களுக்கு அப்புறம் வருவோம். பவன் கல்யாண் தாக்கப்பட்டாரா ப்ரோ? எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. நான் ஒரு பிகே கண்ணி. பிகே அப்படின்னா பவன் கல்யாண்.
சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பானுங்க டிவிக்கு வந்து பிகேவா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. இல்ல பிகே அப்படின்னா பவன் கல்யாண் ஷார்ட் ஃபார்ம். அவரோட கதைக்கு வரும், அப்புறம் நான் வரேன் டீட்டெயிலா வச்சு அவரை பத்தி. இங்க என்ன அப்படின்னா டிராவிடியன் ஐடியாலஜின்றது எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து நான் பார்த்தவரை எவனும் ஃபாலோ பண்ணல ப்ரோ. நானே டிராவிடியன் பத்தி எப்போ படிக்கிறேன்னா 10ஆம் கிளாஸ் சோசியல் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறேன். இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு இருக்குது. ஹிந்தி அஜிடேஷன், ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், இது மாதிரி ஹிந்தி அப்போஸ் பண்றாங்க. அப்பதான் இந்த இதெல்லாம் வந்து அப்பதான் கேள்விப்பட்டுமே தவிர்த்து. உங்க புக்ல அதெல்லாம் இருக்கா? ஆமா இருக்குது. எங்க பரவாயில்லைங்க, எங்க புக்ல எல்லாம் அது கிடையாது. இல்ல 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 இந்த விஷயம் எல்லாம் வந்து எனக்கு ஸ்கூல்ல இருந்தா எனக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது. அதாவது பரவாயில்லைங்க, உங்க சிலபஸ் பரவாயில்லைங்க. எனக்கு அப்படிலாம் டிஎம்கே டிஎம்கே பத்தி ஒரு இது தகவல் வராதுங்க புக்ல. ஆமா, பெரியார் பத்தி இருக்குமே தவிர்த்து டிஎம்கே எனக்கு தெரிஞ்சில்ல. யாராவது பாட்காஸ்ட் கேட்டு இருந்தவங்க இருக்கு நிபா ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் மாத்திக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி எல்லாம் ஒரு துண்டு இது கூட வராது புக்ல. அப்படியா? பட் நான் வந்து எங்க சிலபஸ்ல இருக்கு, ஸ்டேட் போர்ட்ல வந்து இருக்கு. என்னன்னு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அவங்களுடைய இது அவங்க வந்து இது பண்றாங்க சின்ஸ் 1960s 70s இருந்து அந்த பாட்டு இருக்குது. அண்ட் இது மாதிரி ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் ஹிந்தி அப்போஸ் பண்றாங்கன்னு தெரியுது, ஏன் அப்போஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் இப்போ எனக்கு தெரியுது, அப்ப எங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது எங்களுக்கு தெரியல. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்துருக்குது. பட் டிராவிடியன் ஐடியாலஜிஸ் வந்து அவ்வளவா பாப்புலர் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா எந்த பொலிட்டீஷியன்ஸை வந்து அவ்வளவா பேச மாட்டாங்க. இந்த ஹிஸ்டாரியன்ஸ், இந்த சிவிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து மிச்ச பேர் வந்து அந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றவங்களும் நான் பார்க்கல இது வரலாம் ஆந்திரால. ஏன்னா அது அவ்வளவு பாப்புலர் கிடையாது. நீங்க தமிழ்ஸ் வந்து எங்க டென்ஸ்டா இருப்பாங்க அப்படின்னா சதரன் பார்ட்ல, இங்க சித்தூர், குப்பம் இந்த ஏரியாஸ்ல அதிகமா இருப்பாங்களே தவிர்த்து நீங்க நார்த் விசாகப்பட்டினம் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ இந்த ஐடியாலஜிஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. பெரியாரை பத்தி அவ்வளவா தெரியாது. நான் வந்து இங்க ஜெனரல் ஆடியன்ஸா பேசுறேன். என்னோட ஐடியாலஜிய தூக்கி வச்சுட்டு ஜெனரல் ஆடியன்ஸா பேசின்னு இருக்கேன். பெரியாரை பத்தி அதிகமா இங்க தெரியாது. அன்லஸ் நீங்க வந்து ரொம்ப ஐ மீன் எப்படி உங்க பேக்ரவுண்ட் வந்து ஹைலி தமிழ்ன்ற சுத்த தமிழ்ன்ற போது தவிர்த்து. அதாவது இங்க வந்து நார்மலா பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, இல்ல பையன் வரன் நாங்கள் இருந்து எடுக்கிறது, அது மாதிரி சொல்லிட்டு சில கான்செப்ட் இருக்கும்ல. மாப்பிள்ள வந்து வேலூர், இல்ல மாப்பிள்ள வந்து சென்னை, பாண்டிச்சேரி. சோ அப்படி மேரி ஆயிட்டு இங்க வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க நல்லா சொல்லுவாங்க, அவங்க பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து இங்க பியூர் தெலுங்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா இங்க டிராவிடியன் என்ற வார்த்தை மட்டும் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஆரிஜின் வந்து டிராவிடியன், தெலுங்கு இதெல்லாம் வந்து டிராவிடியன் லாங்குவேஜஸ்ன்றது மட்டும் ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருக்குமே தவிர்த்து இந்த ஐடியாலஜி என்னது ப்ராக்ரெசிவ் தாட்ஸ் அந்த அளவுக்கு டீப்பா தெரியாது எனக்கு தெரிஞ்சவரை, என்னோட ஒப்பீனியன் இது. பட் அட் தி சேம் டைம் இந்த குப்பம்ன்ற ஒரு ஊர் இருக்கு, ஒரு டவுன் இருக்கு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல, சதரன் பார்ட் ஆஃப் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். அது அந்த ஐ மீன் இஃப் ஐம் நாட் ராங் இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த ரீஜனுக்கு லைட்டா ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், அட்லீஸ்ட் கிருஷ்ணகிரி ஹோசூர் இந்த ரீஜனுக்கு ஒட்டி இருக்கும். அங்க வந்து கர்நாடகா ஒட்டி இருக்கும். அங்க வந்து டிராவிடியன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. பேர்ல டிராவிடியன் இருக்குது, ஆனா உள்ள இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது டிராவிடியன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்குது ஐடியாலஜிஸ். சோ இப்போ நீங்க தமிழ்நாட்டுல ஒரு மேஜர் பார்ட்டிஸ் எடுத்துக்கோங்களா, ஐ மீன் கட்சி எடுத்துக்கினீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கா, அவங்க பேர்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம், எங்க கொள்கை வந்து டிராவிடிசம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா. பட் இங்க ஆந்திராவில் வந்து அது மாதிரி கொள்கை உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. அன்லஸ் நீங்க விக்கிபீடியால தேடினீங்கன்னா, அப்ப விக்கிபீடியால போனாதான் உங்களுக்கு தெரியும், ஓ இவங்க வந்து கன்சர்வேட்டிவா, சோசியலிசமா, லிபரலிசமா, ஃபெடரலிசமான்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு விக்கிபீடியால போனாதான் தெரியும். மேனிஃபெஸ்டோல வந்து அதெல்லாம் இருக்காது. மேனிஃபெஸ்டோல என்ன பண்றதா இருந்தோம், ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வரோம் அப்படின்னு தான் இருக்கும் உங்களுக்கு. சோ இங்க பார்ட்டிஸ் வந்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா சத்தியமா ப்ரோ எனக்கே தெரியாது. இத்தனை வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன், நிறைய தேடி கூட பாத்துட்டேன், யாருக்கும் தெரியாது. இங்க என்ன அப்படின்னா
ப்ரோ வாங்க ராமர் கோயில் கட்டுவோம், ஏடுகுண்டல வாடு அவருக்கு ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் கேட்டதும் கிடையாது. அட் தி சேம் டைம் தோழர்களே நம்ம அந்த புக்ல கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எவனும் ஸ்பீச்லயும் சொல்றது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த எண்டும் கிடையாது, அந்த எண்டும் கிடையாது, அந்த எண்டும் கிடையாது. புரியுது புரியுது. இவங்களுக்கு வந்து ஐடியாலஜிஸோட வேலை கிடையாது. புரியுது அவன் பாருபா இது மாதிரி எல்லாம் அவன் பண்ணுகிறான், அதுக்கு என்ன பண்ண நீங்க எனக்கு ஓட் போடுங்க, நான் என்ன பண்றேன் இந்த ஸ்கீம் கொண்டு வரான், இப்படி இருக்கும். சோ ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே யார் பெட்டர்னு சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. இது ஐடியல் கேஸ். ஆனா பிராக்டிகலா என்ன நடக்கும்னா காசு வாங்கிட்டு ஓட் போடுறாங்க. இதான் நடக்குது. நீங்க எலெக்ஷன் டைம்ல வந்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணிக்கு வரவங்க ப்ரோ வீட்டுக்கிட்ட. அதுவும் இந்த வாட்டி உஷாரா என்ன பண்ணிட்டானுங்க, கையில புக்கு எல்லாம் எடுத்துன்னு வராங்க. ஓட்டர் ஐடி எடுத்துன்னு சொல்லலாம். ஓட்டர் ஐடி எடுத்துன்னு வந்து அது மேல ஒரு ஐடி நம்பர் இருக்குல்ல, அதை நோட் பண்ணிட்டு இவங்க வந்து 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்தானுங்க. 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணினானுங்க சரின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. சைலண்டா வாங்கிட்டு போயிருவாங்க. இவங்கள வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் பண்றது, என்ன ப்ரோ ரோடு சரியில்லை டூட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது. என்ன பண்ணா ஒரு கட்சிக்காரன் என்ன பண்ணா ஒரே ஒரு டவுட்டுங்க. இந்த ஓட்டர் ஐடி நம்பர் அவனுக்குதான் போட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கிறான் ப்ரோ? அவன் எப்படி பண்றான்னு தெரியல ப்ரோ. இல்ல நீங்க எப்படியாவது கலவரம் பண்ணி ஓட்டு இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிவோடு இருக்கானுங்க 2 கட்சிக்காரங்க. எப்படின்னா கற்பூரத்துல சத்தியம் வாங்குவாங்க. அதை விட கிரிஞ்சான ஒரு விஷயம் சொல்றேன். இங்க சித்தூர்ல என்ன நடந்துச்சு, சித்தூர்ல தான் நடந்துச்சா நடந்த மாதிரி ஞாபகம் ப்ரோ. 2019ல ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதாவது இங்க எப்படி நடந்துச்சு 2019ல நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸும் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் ஒரே வாட்டி நடக்கும். ஒரே போலிங் பூத்ல நீங்க எம்எல்ஏக்கும் ஓட் போடலாம், எம்பிக்கும் நீங்க ஓட் போட்டு ஒரே வாட்டி ஓட் போட்டு வந்துடலாம். 2019ல நடக்குது. நான் காலையில 7 மணிக்கெல்லாம் ஓட் போட்டு நான் வந்து வாலண்டியரா இருந்தேன் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு. சோ எனக்கு ஒரு போலிங் பூத் சொல்றாங்க, அங்க போயிட்டேன் டியூட்டிக்கு. போயிட்டு வேற லெவல்ல கலவரம் நடந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு ஒரு கூத்து கிடையாது. அந்த போலிங் பூத்ல என்ன பண்ணிட்டானுங்க, நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்ல ஸ்கூலு, நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் இன்னும் கேங்கோட போறோம். என்ன ஜனங்களை கண்ட்ரோல் பண்றோம், வயசானவங்களை கூட்டு வரோம், பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கூட்டு வரோம், போய் ஓட் போட வச்சு கூட்டு போறோம். இதெல்லாம் நடக்குது எங்க போலிங் பூத்ல. இதெல்லாம் நடக்குது. இன்னொரு போலிங் பூத்து சாந்தமா இருந்துச்சு மத்தியானம் 2 மணி வரலாம். டக்குன்னு என்ன ஆகுது, ஒருத்தன் கதறான். என்னடான்னு போய் வெளியில இருந்து பார்த்தா சண்டை போடுறானுங்க, காலரை புடிச்சுக்கிறானுங்க. நீ அவன் சாதியா என் சாதியான்னு சொல்லிட்டு அப்படி போட்டு வெளியே வரானுங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. நானா பாத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், சாப்பிட்டு இருக்கான் பிளேட்ல சாப்பாடு வச்சு. அவன் என் கையில போன் கொடுத்து, மச்சான் இந்த கேமரா கொஞ்சம் ஜூம் பண்ண மச்சான், ரெக்கார்ட் பண்ணலான்றான். ஒரு கையில சாப்பாடு, தயிர் சோறு லெமன் ரைஸ் 2 வச்சு சாப்பிட்டுக்கிறான் அவன் ஒரு பக்கம். நான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வரேன். இன்னொரு போலிங் பூத்ல சண்டை நடந்து கலவரம் நடந்து நிறுது ப்ரோ. ஒருத்தன் இந்த பக்கம் ஓடி செங்கல் எடுத்துன்னு வரான் ப்ரோ. இன்னொருத்தன் இந்த பக்கம் ஓடி இந்த பேம்பு பெரிய கொம்பு இருக்கும் பாத்தீங்களா, மூங்கில் இது அதெல்லாம் எடுத்துன்னு சண்டை போறதுக்கு வரான். நான் பாத்துன்னு இருக்கேன். ஒருத்தன் அந்த எண்டுக்கு போயிட்டான், ஒருத்தன் இந்த எண்டுக்கு போயிட்டான். செவுரு இந்த செங்கல் இருக்கும்ல அது தூக்கி வீசுறான். அடிபட்டுது. எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஒருத்தன் அந்த பேம்பு அடிக்க வரான். என்ன அடிப்பையான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ட்ரிகர் ஆயிட்டான். சில நேரம் கழிச்சு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அந்த எங்க தொகுதி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆக்கி போலீஸ்காரங்கெல்லாம் வந்து, போலீஸ்காரன் வந்தோன்னு குடுகுடுன்னு ஓடுறான். ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருந்தவன் ஸ்ட்ராங் ராஜா இருந்து சண்டை போட்டு இருந்தவன் சீம்சா மாதிரி ஓடுறாங்க. சீம்சா மாதிரி ஓடுறான். அப்புறம் வந்து ஓடுறான் ப்ரோ. அவ்வளவு இதுவா இருந்தவன். இது வந்து 2 கட்சி சப்போர்ட் பண்றவனுங்க இப்படி சண்டை போட்டு சாகுறானுங்க. ஆனா அந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவ்வளவு பெரிய எனிமீஸ் கிடையாது. அந்த 2 கட்சி கேண்டிடேட்ஸுமே எனிமீஸா இல்ல. அவர் வந்து அட என்னப்பா இப்படி நடக்குது, சரி சரி விடுப்பா, சரிப்பா சண்டை போடலப்பா, நீ போப்பா. ஆமா 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 அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிட்டு சைலண்டா போயிடுறானுங்க. இவனுங்க வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பானு. இது அவுட் ஆஃப் டாபிக் தான், எங்கேயோ போயிட்டோம். இல்ல கரெக்டான இதுக்குதான் கொண்டு வந்திருக்கோம். என்ன இப்ப அடுத்த கொஸ்டின்னா இது வச்சேதான், ஏன் இவ்வளவு அக்ரஷன் ஓட்டிங் போடுற அளவுக்கு ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கீங்க நீங்க? என்ன அக்ரெசிவா? எல்லாரும் தான் அக்ரெசிவா இருக்கானுங்க.
நீங்க அப்படியே சதரன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு போங்களேன், திருநெல்வேலி சைடு. ப்ரோ வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க ப்ரோ. என்னையே வண்டியை ஸ்லோவா வெட்டுறான்னு சொல்லிட்டு வெட்டி விட்டான். உண்மையில யாரடா சொல்லுவேன் யாராண்ட வந்து என்ன பேசுனீங்கராச்சு, இந்த ஸ்லாங் கிடையாது. ஏலே என்னல சொல்ற நீ, என்னைக்கே ரூல்ஸ் போடுதியா உன்னை வெட்டுதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடார்ல அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வந்துடுறான். சரின்னு சொல்லிட்டு அத கம்பேர் பண்றப்ப இவனுங்க எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. அதாவது எக்ஸ்ட்ரீம் கேஸ் பண்ணாதான் வெட்டி குத்து நெருங்கிறானுங்க. பரவாயில்ல. ரவுடி பிளேஸ் இந்த இந்தியா என்னது ஏதோ சொல்லுவாங்களே, ரவுடி டவுன் இன் இந்தியா. கூகுள் பண்ணா சரி நான் என்ன பண்றேன், கூகுள் பண்றேன். நெல்லை இல்ல திருநெல்வேலி. இல்ல நெல்லை தான் திருநெல்வேலி. ஆமா ஆமா கரெக்ட் ஞாபகம் வந்துச்சு. என்ன நீங்க ரவுடி பிளேஸ் இந்தியா என்ன நீங்க அதுக்கு எப்படி பேசுறீங்க? ரொம்ப பெருமையா நடக்குது. when compared to இங்க வந்து ஆந்திரால வந்து அவ்வளவு அக்ரெசிவ் கிடையாது ப்ரோ. ரொம்ப சாந்தமானவனுங்க. என்ன மேக்ஸிமம் கெட்ட வார்த்தை, அம்மால வண்டியை பார்த்து வர மாட்டேன், அம்மால ஓகே நான் கரெக்டா தான்டா வந்தேன், நீ தான்டா கரெக்டா வரல, அந்த மாதிரி பேசிட்டு சரி காம்ப்ரமைஸ். அப்படியே போலீஸ்காரன் அப்படியே பின்னாடி வருவாரு. போலீஸ்காரு வண்டி சரின்னு போட்டு அம்மால என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரு சீம்சா மாறினவங்க டக்குன்னு நத்திங் சார், என் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் ஃப்ரெண்டு, அவன் ஃபேமிலிய நான் கெட்டவத்துல பேசுவான், அவன் என்ன கெட்டவத்துல பேசுவான். சரி போலீஸ்காரங்க வருவாங்க. அவங்க வந்து டக்குன்னு பிரச்சனை எல்லாம் கிடையாது, டே சைலண்டா போயிருங்க, பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. சாந்தமா இருப்பாங்க. இவனு மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் சாத்தாளுக்குளம் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த அளவுக்கு அக்ரெசிவ் கிடையாது ப்ரோ என்ன கேட்டா. ஆமா நிறைய அக்ரெசிவா இருக்கானுங்க, பட் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவ்வளவா நடக்கிறது இல்ல எனக்கு தெரிஞ்ச வர. சோ எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல தான் வந்து இங்க அக்ரெஷனா மாறிட்டு வெட்டு குத்து நெருங்குறான். சரி சில ஐ மீன் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல என்ன நடக்குது, சில வாட்டி ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு குத்துட்டான். அந்த அளவுக்கு அக்ரெசிவா கூட இருக்குது. ஆமா சோ இது மாதிரி கூட காசு கிடைக்கும் கிறுக்கு போல. ஆமா அந்த கிறுக்கு புண்ணு எனக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது இவங்களுக்கு. ஓகேவா, இது போக போக நம்ம பேசுவோம். பட் இங்க அக்ரெசிவ் வந்து எல்லாரும் அக்ரெசிவானா கண்டிப்பா கிடையாது. சில பேரு அவ்வளவுதான். மிச்ச பேரெல்லாம் வந்து அக்ரெசிவா இருப்பாங்க. எப்படி அக்ரெசிவ், ஐயர்லயே வந்து ரவுடி ஐயர்னு சொல்ற மாதிரி, யார பார்த்து என்னடா சொல்ற, இவன் வந்து அவனுக்கு இது திட்டுவான், இவன் வந்து இவனை திட்டுவான், அப்படியே திட்டிட்டு அப்படியே சைலண்டா வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு சாந்தமாயிருவாங்க. அவ்வளவுதான், திஸ் இஸ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சைலண்டா. அவ்வளவுதான் ப்ரோ. பட் அக்ரெஷன் இருக்குதானா இருக்குது, எல்லாரும் கூட கிடையாது. இது வந்து இந்த அக்ரெஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, சென்னை கேசவ ரெட்டி, நரசிம்ம நாயுடு, சமரசிம்ஹா ரெட்டி, இந்த படம் எல்லாம் நம்ம பாலையா படம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பாலையா படம், விவி விநாயக் படம், இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு சும்மா எகிர்றது இதெல்லாம் பார்த்துட்டு அடேங்கப்பா இவனுங்க எல்லாம் இவ்வளவு அக்ரெஷனா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருப்பாங்க. பட் இல்ல எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் சாஃப்ட்வேர் கத்துட்டு ஜாவா கத்துன்னு யூஎஸ்க்கு போயிடறான். என்ன யூஎஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்து அப்படியே யூஎஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி இருக்கானுங்க ப்ரோ. ஒருத்தன் சத்தியமா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் யூஎஸ்க்கு போயிட்டாங்க. They are speaking in English, okay? Tara, you're not supposed to do that அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கான். இவனுங்களை பார்த்து எப்படி அக்ரெஷன் பேசுது, நிறைய இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கேன் நான் இந்த பக்கம். இவங்களை பார்த்து எப்படி அக்ரெஷன் தோணும் உனக்கு? அவன் மேக்ஸிமம் என்ன பண்ணுவான், I will go to police and give a complaint, I will file a FIR on you அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடும் சிம்பிளா. அதுக்கு தாண்டி அவ்வளவு அக்ரெஷன் கிடையாது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன தெலுங்கானா எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு ஏதாவது காண்டு ஏதாவது இருக்குங்களா? இல்ல பர்சனல் இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆந்திரா வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து பேசிக்கலி 3 ரீஜன்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆந்திரா ஸ்டேட்ன்றதே முன்னாடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் ஐ மீன் இந்த சித்தூர், திருப்பதி, இந்த கர்னூல் இதெல்லாம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்துச்சா. அப்புறம் ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகுது, மைசூர் ஸ்டேட் இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆந்திரா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் ஒரு 1956 நினைக்கிறேன், அந்த டைம்ல வந்து ஆந்திரா ஃபார்ம் ஆகுது. அதாவது பிரிச்சுறாங்க, தமிழ்நாடுல இருந்து பிரிச்சுறாங்க. சித்தூர் வந்து ஆந்திராக்குள்ள வந்தது, சித்தூர் திருப்பதி எல்லாம் ஆந்திராக்குள்ள வந்தது. அந்த டைம்ல என்ன 56 51 ஏதோ ஹிஸ்டரி மறந்துட்டான், ஓகே விட்டுருங்க. இப்போ என்னன்னா
ஆந்திரா வந்து பேசிக்கலி 3 ரீஜன்ஸ் ப்ரோ. எதுனா ராயலசீமா, கோஸ்டா ஆந்திரா. கோஸ்டல் ஆந்திராவை ஷார்ட்டா கோஸ்டா ஆந்திரான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லாங்ல. இன்னொன்னு 3வது வந்து தெலுங்கானா. ஓகே, 3 ரீஜன்ஸ் ராயலசீமா, கோஸ்டல் ஆந்திரா, தெலுங்கானா. இந்த ராயலசீமால வந்து 4 டிஸ்ட்ரிக்ட். ஒன்னு சித்தூர், இன்னொன்னு அனந்தபூர், இன்னொன்னு கடப்பா, இன்னொன்னு கர்னூல். ஓகே, இது ஏன் நான் ராயலசீமான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடியன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் கேள்விலாம் கேட்பாரு போல. இல்ல கேள்வி கேட்க மாட்டேன். இல்ல நான் ஃபியூச்சர்ல சொல்ல போற இல்ல இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் கேக்குறேன் சொல்றேன். ஓகே, ரைட் இன் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல போறேன். நீங்க 2 மார்க்ஸ்ல இந்த 4 பாயிண்ட் இருந்தா நமக்கு 2 மார்க்ஸ். நீங்க ஒன்னு மிஸ் பண்ணிட்டால ஹாஃப் மார்க் கட்டு அது மாதிரி. சோ ராயலசீமால இந்த 4 டிஸ்ட்ரிக்ட். இந்த நெல்லூர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த ஸ்ரீஹரிகோட்டா இருக்குமே, ஆமா ஆமா, அது நெல்லூர், பிரகாசம், குண்டூர். இந்த குண்டூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், இதெல்லாம் வந்து கோஸ்டல் ஆந்திரா. ஏன்னா அது கோஸ்டுக்கு ஒட்டி இருக்கும், அதனால கோஸ்டல் ஆந்திரா பேரு. இன்னொன்னு ரீஜன் தான் வந்து தெலுங்கானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெலுங்கானா வந்து அவங்க வந்து எப்போதுல இருந்தோ போராடினே இருந்தாங்க, தனி ஸ்டேட் வேணும், தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு. இந்த ஆந்திராக்காரங்க வந்து போறானுங்களா, இந்த தனி ஸ்டேட் வேணும். அதாவது முன்னாடி மெட்ராஸா இருந்தவங்க தனி ஸ்டேட்டா வேணும்னு சொல்லிட்டு போறானாங்க. பொட்டி ஸ்ரீராமுலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்டிவா போராடினாரு, நெல்லூர்காரரு. இன்ஃபேக்ட் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டே வந்து பொட்டி ஸ்ரீராமுலு நெல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க பெருசா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இன்னொன்னு கடப்பா டிஸ்ட்ரிக்டை வந்து வைஎஸ்ஆர் கடப்பான்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஏன் வைஎஸ்ஆர்னா நம்ம ஜெகன் அண்ணாவோட அப்பா இருக்காருல்ல, அவங்களதெல்லாம் கடப்பா தானே. சோ அப்படி அவங்க மெமரன்ஸ், அவங்க ரிமெம்பரன்ஸ்ல மாத்திட்டாங்க. அது மாதிரி டிவைட் ஆயிட்டு வந்த ஆந்திரா நெக்ஸ்ட் தெலுங்கானா என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த தெலுங்கானா ரீஜன்ல தெலுங்கானால தான் ஹைதராபாத், அப்புறம் நல்லகொண்டா, இது மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடி, எப்போதுல இருந்தோ போராடி, அப்புறம் 2014 என்ன நடக்குது, 2013, 14 அந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே உக்ரமா மாறி, அப்புறம் இந்த பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்க, பில் பாஸ் பண்ணிடுறாங்க செப்பரேட் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் செப்பரேட் ஆயிட்டு June 2 வந்து ஃபார்ம் ஆகுது தெலுங்கானா. ஆந்திரா இன்னொரு புது ஆந்திர பிரதேஷ் வந்து சீமாந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சொல்றாங்க. இந்த ராயலசீமா கோஸ்டா ரெண்டும் சேர்த்தா சீமாந்திரா. ஸோ புது ஆந்திர பிரதேஷ் அப்பயும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தெலுங்கானா. இப்போ இவங்களுக்கு அவங்கள வந்து வேற ஸ்டேட் மாதிரி இருக்குமான்னா அப்படி எனக்கு தோணல. ஏன் தோணல அப்படின்னா, அவங்களும் தெலுங்கு தான் பேசுறாங்க, நார்மலா தான் இருக்காங்க. நம்மளும் தெலுங்கு தான் பேசுறோம், நார்மலா தான் இருக்கும். ஸோ பெரிய இது படல எனக்கு. ஓகே ஓகே. தனியா தனியா இப்ப ஸ்டேட் பிரிஞ்சிருக்காங்களே தவிர்த்து மத்தபடி பெருசா எதுவும் பிரச்சனை இல்லையா? ஓகே ஓகே. அதாவது சொல்லப்போனா 2014 அப்பதான் பிரிஞ்சிச்சு. அப்போ அந்த 2014 இருந்து நம்மளுக்கு ஆந்திராக்கு கேபிட்டல் வந்து ஹைதராபாத் தான். அதாவது கவர்மெண்ட் இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 2014 பிரிஞ்சிருச்சு, ஹைதராபாதே வந்து ரெண்டுத்துக்கும் கேபிட்டலா இருக்கட்டும், தெலுங்கானாக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் ரெண்டுத்துக்குமே கேபிட்டல் ஹைதராபாதா இருக்கட்டும் அன்டில் அனதர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ். அப்புறம் தான் அமராவதி. அப்புறம் இவரு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, 3 கேபிட்டல் வைக்கலாம்னு சொல்றாரு. 3 கேபிட்டல்? ஆமா, தெரியாதா உங்களுக்கு? இல்லைங்க, தெரியாது. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நார்மலா ஒரு கண்ட்ரியே இருக்குது, இல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனே இருக்குது. ஓகேவா? அது நார்மலா அதுக்கு இருக்கிற 3 இது என்னது, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, ரைட்? ஆமா. சோ லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு கேபிட்டல், ஜுடிஷியரிக்கு ஒரு கேபிட்டல், எக்ஸிகியூட்டிவ்க்கு ஒரு கேபிட்டல். அது மாதிரி சோ எஃபிஷியன்டான கவர்னன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினைக்கிறாரு. நிறைய பேர் இருந்துட்டு அது தேவையான்னு சொல்றாங்க. சில பேர் பரவாயில்ல இருக்கட்டுமே, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சில பேர் நினைக்கிறாங்க. சோ இது ஒன்னும் டிபேட் போயினே இருக்குது. அது மாதிரி போயின்னு இருக்குது. சோ அந்த தெலுங்கானாக்காரங்களை பார்த்தா இன்னொரு ஸ்டேட் மாதிரி இருக்காது. பட் இன்னொரு ஃபீல் இருக்கும். ஏன் ஃபீல் இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்லாங். அதாவது நீங்க சித்தூர்ல பேசுற ஒரு தெலுங்குக்கும், விசாகப்பட்டினம்ல பேசுற ஒரு தெலுங்குக்கும், நெல்லூர்ல பேசுற ஒரு தெலுங்குக்கும், என்ன தெலுங்கானா ஹைதராபாத்ல பேசுற தெலுங்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். யாரா எதிரா பேசினுக்கிறான்னு சொல்லிட்டு தோணும் உங்களுக்கு. நம்ம பேசுற தெலுங்கு அவனுக்கு காமெடியா இருக்கும், அவன் பேசுற தெலுங்கு எனக்கு காமெடியா இருக்கும். நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்னடா எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பேசுற தமிழ்ல வந்து ஆடியன்ஸ் கலாய்ப்பாங்க பாருங்க. வேணா கலாய்க்கலாம் இல்லைங்க, நான் முட்டை கொடுப்பாங்க உங்களுக்கு. சோ அது மாதிரி இன்னொரு தனி ஸ்டேட் மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் யூனிஃபார்மே எடுத்துக்கோங்களா, பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாடுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. ஆமா.
ஆனா இங்க ஆந்திராவுக்கு தெலுங்கானாக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்காது. வெறும் பேட்ஜ்ல மட்டும் தான் ஏபி போலீஸ், டிஎஸ் போலீஸ்னு சொல்லிட்டு மாறும். ஆர்டிசி பஸ் கூட பாக்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆர்டிசினா இந்த கவர்மெண்ட் பஸ், பப்ளிக் பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏபிஎஸ்ஆர்டிசி, டிஎஸ்ஆர்டிசி, அவ்வளவுதான். புரியுது. சோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர்த்து மிச்செல்லாம் எல்லாம் அப்படியே போயிட்டு வராங்க போறாங்க. என்ன பிரச்சனை, தனி ஸ்டேட், அவ்வளவுதான். மத்தபடி இந்த +2 +1 எக்ஸாம்ஸ், இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ், இது மாதிரி சிலபஸ் எல்லாம் ஒரே சிலபஸ் தான். புரியுது. கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் டிஃபரெண்ட். பட் அதுல ரிப்பீட் ஆன கொஸ்டின் இதுல ரிப்பீட் ஆகுது, இதுல வந்து வருது. அது மாதிரி நந்தன இருக்கும். நாங்க என்ன பண்றது, அந்த கொஸ்டின் பேப்பரும் படிக்கிறது. அது மாதிரி எல்லாம் படிச்சு 96% +2ல அதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு நைஸா அந்த தெலங்கானாக்கார கொடுத்துருப்பானா, என் ஆந்திராக்கார என்ன பண்ணுவோம், அதே பார்த்து இங்க காப்பி அடிக்கிறது. பட் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, இது ரைட் அவுட் ஆஃப் டாபிக் தான். 2000 அதான் தெலங்கானா ஆந்திரா டிவைட் ஆனதுக்கு அப்புறமே தெலங்கானால வந்து எஜுகேஷன்ல கொஞ்சம் லைட்டா சேஞ்சஸ் வருது. அதாவது ப்ரீவியஸா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸே கொடுக்காம கொஞ்சம் புது கொஸ்டின் எல்லாம் கொடுத்தாங்க, ரியல் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு. பட் ஆந்திரால அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கல, தப்பிச்சானாங்க. இல்லைன்னா மார்க் வராது. அவன் என்ன பண்ணா, பாஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவான். ஆனா டாப்பர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கஷ்டமான கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை செக் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பான் தெலங்கானாக்காரன். நாங்க உஷார் அது அப்படி படிச்சிருது. இவன் ஆந்திராக்கார அதை கொடுப்பான், இங்க எழுதுறது. நீங்க ஒண்ணு கவனிங்க. ஆமா, இங்க தெலங்கானா சிஎம் இருக்காருல்ல, கேசிஆர். அவரு வந்து 2000 ஸ்டார்டிங் தெலங்கானா ஃபார்ம் ஆனதுல அவர் தான் சிஎம். ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து போராடினாரு. தெலங்கானா வேணும்ன்றதுக்காக உண்ணாவிரதம் இருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. ஓகேவா, அவரு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ லாக்டவுனே வைக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன், அவர் வச்சாருன்னா நம்ம ஜெகனனா பார்த்து இவர் பார்த்து டக்கு நீங்க வச்சிருவாரு. 5 நிமிஷம் கேப். சரிடா உங்களுக்கு லீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறாரா. நாங்க என்ன பண்ணுவோம், தெலங்கானாவோட இதுக்காக வெயிட் பண்ணோம். ஓ தெலங்கானால லாக்டவுனா, சரிடா அப்ப நம்மளுக்கு நாளைக்குல இருந்து லாக்டவுன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெடி ஆகி இருப்போம். நாங்க அங்க லீவா, அப்ப இங்க லீவுடா. நல்லா இருக்கு. இந்த மிஸ்டர் பீன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது மாதிரி பட் சில ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, அவர் வந்து சில அடிஷனல் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆந்திரா கொண்டு வந்தாரு, விச் நாட் தெலங்கானால சிலது இல்லாதது. அதை விட பெட்டரான ஸ்கீம்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இங்க கொண்டு வந்தாரு. சோ இந்த விஷயத்துல இவரு இங்க லீட் எடுக்கிறாரு. பட் சில விஷயத்துல நிறைய பேர் வந்து கலாய்ப்பாங்க, ப்ரோ அங்க கோவிடுக்கு லாக்டவுன் கொடுத்தானா அப்ப இங்க இவரும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிருப்பாங்க. அது மாதிரி நடக்கும். இது ஏன் நீங்க இந்த எங்க ஊர்ல எப்படி தெரியுமா, ஆந்திரா ஆவக்காய், ஆந்திரா சில்லி ஸ்பைஸ், ஆந்திரா மெஸ், என்ன ஆந்திரா மெஸ் கூட பரவாயில்ல, என்ன உங்க ஊரு டிஷ் இருக்கு எல்லாம் சாப்பிடுறாங்க, பப்பு எல்லாம் நானே சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருக்கும். ஆந்திரா மெஸ் சூப்பரா இருக்கும். சாரி ஃபார் இன்டரப்ஷன், ஒரு மீம் ஞாபகம் வருது. யாரோ காமெடினா ஏதோ சொல்றாரு, ப்ரோ ஐ டோன்ட் நோ வை ஐ அம் ஃபீலிங் மை செல்ஃப் ஆஸ் an ஆந்திரா. வை ப்ரோ, பிகாஸ் ஐ கிரியேட்டட் மெஸ்டா அப்படின்றாரு. இல்ல அது நான் சொன்னதுல மேபி சிரிப்பு வராம இருக்கலாம், பட் அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு, அது பார்த்தா ஆமா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு இந்த காரம்னா ரொம்ப பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஐடி ரிப்பீட்டட் क्वेश्चन இது. இல்ல உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டீரியோடைப் பண்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து ஆந்திரா வந்து எல்லா ஏரியால வந்து காரம் எல்லாம் அதிகமா சாப்பிடுறது இல்ல ப்ரோ. நமக்கு எங்க மித்துனா, உங்களுக்கு முன்னாடி ஒரு குண்டூர்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா. எதுல வருது, கோஸ்டல் ஆந்திரால வருதா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த சில்லிஸ், இந்த மிளகா இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப விளைய வைப்பாங்க. சோ அது மாதிரி ஒரு ரீஜன்ல வந்து நிறைய சில்லிஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர்லி நிறைய வரும். ஓ சரி 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 சரி. சோ இங்க காரம் அதிகமா யாரு சாப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த கடப்பா கர்னூல்னு சொன்னா பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா ராயலசீமால? அந்த கர்னூல் அந்த சைடு, அந்த நார்த்தன் சைடு கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க அந்த ரீஜன்ஸ்ல. புரியுது புரியுது புரியுது. இங்க சித்தூர்ல வந்து அவ்வளவு அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ். சில பேர் அதிகமா சாப்பிடணும் அவங்க சாப்பிடுவாங்க. பர்சனல் பிரெஃபரன்ஸ். இப்போ நானே காரம் நல்லா சாப்பிடுவேன். ஆனா பர்சனல் பிரெஃபரன்ஸ். எஸ் பர்சனல் பிரெஃபரன்ஸ். ஆனா இந்த கர்னூல்ல நான் பார்த்த வர, நான் யாரெல்லாம் மீட் பண்ணனா அவங்க எல்லாம் காரம் அதிகமா சாப்பிடுறாங்க. சோ அந்த ரீஜன்ல வந்து அவங்களுக்கு அது நார்மல், நம்மளுக்கு இங்க அதிகம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, ஓகேவா, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு.
அவங்க வந்து கர்னூல்ல நந்தியாலன்ற ஒரு ஊர்ல இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வராங்க. வந்து ஒரு 2 நாள் இருக்காங்க. வரப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வராங்க. இந்த முறுக்கு, தட்டு வடை இது மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வராங்க. நான் ஒண்ணுதான் எடுத்து சாப்பிட்டேன். வாய் அப்படியே சுடு. அத காரத்துல அது சொல்றேன், ஆண்டி இது மாதிரி காரமா இருக்கு. என்னப்பா இது வேற காரம்னு சொல்ற? ச்சே அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. ஸ்மால் பாய் கப் வச்சுட்டு சிரிக்கிற மாதிரி. அட சின்ன கொதியானே, இதுவே உனக்கு காரமா இருக்குன்ற மாதிரி பார்த்தாங்களா. எங்க அம்மா சமையல் செஞ்சு சாப்பிட உக்காந்தோம். எங்க சாம்பார் சாப்பிட்டுட்டு, என்னம்மா இது காரமே இல்லையா அப்படின்றாங்க. என்ன சப்புன்னு இருக்குதா அப்படின்றாங்க. எது இங்க நாங்க சாம்பாரா? சப்புன்னு இருக்குதேம்மா, காரமே இல்லையா, எப்படி சாப்பிடுறீங்க நீங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு அது நார்மல், அவங்களுக்கு ரொம்ப கம்மி. நான் ஸ்டீரியோடைப் பண்ணல, சத்தியமாவே இருக்குது அந்த மாதிரி. சோ அது பேஸ்ட் ஆன் ரீஜன்ஸ், எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த டவுட் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, இந்த படிக்காதவன்ல சொல்லுவான்ல, இந்த ஆந்திராக்காரங்க வந்து கோங்குரா சட்னியும் சாப்பிட்டு காரசாரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோங்குரான்றது என்ன அப்படின்னா, அது ஒரு கீரை வகை. கோங்குரா அப்படின்னா கோங்கூரா, அது ஒரு கீரை வகை. ஓகேவா? அது சாப்பிட்டு இவங்க வந்து காரசாரமா இருப்பாங்க. எல்லாரும் காரசாரமா இருப்பாங்க. அதாவது சொல்றது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல எல்லாரும் பொங்கல் வடை சாப்பிட்டு சாதுவா இருப்பாங்களா, அவன் திருநெல்வேலி சைடு புளோரிடா ஒரு பக்கம் வாங்க, நெக்ஸ்ட் நீங்க ஊடு திரும்பும்போது தலை இருக்குமான்னு தெரியாது. என்ன அது மாதிரி இருக்கும். நிஜமாலே தெரியாதுங்க. அங்கதான் பிஜேபிக்கு எல்லாம் ஓட் போட்டு வின் பண்ண வைக்கிறாங்க. நீங்க என்ன நீங்க இப்படி பேசிட்டு யாரு 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 அந்த புளோரிடா தான். கோவை தான் கெத்து, கோவை தான் கெத்து. ஆமா அடா பாவி. எனக்கு டவுட் ஆயிடுச்சு, எப்படி 4 எப்படி ஜெயிச்சிருப்பாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, அவங்க வந்து கோலிஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி கட்சி. சோ ஏடிஎம்கே இல்லாத இடத்துல இவங்க ஜெயிச்சிருப்பாங்க போல நினைக்கிறேன். கரெக்டா நான் சொன்னது? ஆமா 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 ஆமா. ஓகே, அப்போ ஓகே ஓகே, அப்போ ஏடிஎம்கே ஓட் போடுறதா நினைச்சிட்டு இவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதான் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஓட் போட்டாங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே, ரைட் 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 ரைட், சூப்பர் சூப்பர். போதும், ஸ்டாலின் தான் வந்தாரு, அது போதும். இல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, when compared to others, இவங்க வந்து எவ்வளவு மேலு, கொள்கையில ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எனக்கு என்ன ஏடிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கேன்றது அவங்க எப்போ டிஎம்கேல இருந்து வந்தாங்களோ, ஐ மீன் எம்ஜிஆர் வந்து எப்போ பிரிச்சுட்டு வந்தாங்களோ, அப்ப அவங்க கொள்கை வந்து என்னவா இருந்துச்சு? டிராவிடிசம் தான் இருந்துச்சு. இஃப் ஐ நாட் ராங். ஓகே, டிராவிடிசம்ன்றது லெஃப்ட் தானே? ஆமா ஆமா, லெஃப்ட். இவங்க வந்து எப்படி அந்தர்பல்டி கோலிஷன்ல அப்படின்னா, ஸ்ட்ரைட் நேரா போய் பிஜேபி கிட்ட கோலிஷன். எப்படி ஒரு கோலிஷன் ஃபார்ம் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஐடியாலஜி செட்டை எப்படி அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் அவங்கனால? டெசிஷன் மேக்கிங்ல உங்களுக்கு பிரச்சனை வராதா? இப்போ ஏடிஎம்கே காரங்கள அமௌண்ட் போதும் நினைக்கிறாங்க. சொல்றேன், அமௌண்ட் போதும், ஐடி ரைடு வரும், ஐடி ரைட்னா சமாளிக்க முடியாது. சரிங்களா? அதுவும் கரெக்ட் தான். ரைடு தான், வாத்தி ரைடு விட ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது. டேஞ்சரஸான ரைடு இது. வாத்திக்கே ரைடு விட்ட கவர்மெண்ட் இது. பட் நான் கேரளால ஒரு விஷயம் கவனிச்சேன். என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ் ஐ மீன் வேற யாரு, இந்த எல்டிஎஃப் இவங்கலாம் ஒரு பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா ஆமா. இன்னொன்னு டிஎம்கே காங்கிரஸோட கோலிஷன் ஏதாவது வச்சாங்களா? யா அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ பிரசிடென்ட் டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட ஏதாவது கூட்டணியில இருக்காங்க. ஆமா ஆமா, இப்ப இந்த எலெக்ஷன்ல கூட்டணி தான் பண்ணிருக்காங்க. எஸ், அப்போ டிஎம்கே வந்து யார் கூட கூட்டணி வச்சாங்க? அவங்கள மாதிரி ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி ஃபர்ஸ்ட் கரெக்டா தப்பான்றது செகண்டரி. ஓகேவா? அப்புறம் வரலாம் அதை பத்தி. ஐடியாலஜிலே டிஃபரன்ஸ் இருக்கிறப்போ நீங்க வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி, இப்போ ஏடிஎம்கே காரங்க வந்து சிஎம் ஆகுறாங்க வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. ஓகேவா? இப்போ அந்த டெசிஷன் வந்து இன்னும் மிச்சர் அந்த 4 எம்எல்ஏக்கோ 4 வேற கட்சி எம்எல்ஏக்கோ ஒத்துக்கல அப்படின்னா எப்படி வந்து பில் பாஸ் பண்ணுவாங்க? நாளைக்கு உங்களுக்குள்ளே ஒரு சட்டம் வரும், அப்போசிஷன் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். அமௌண்ட் எப்படி கேள்வி அமௌண்ட் என்ன நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐடி ரைடுங்க எல்லாம். எனக்கு அப்பவே இம்ப்ரெஷன் போச்சு ப்ரோ. எனக்கு அந்த ஏடிஎம்கேன்ற மேல ஒரு விஷயத்து மேல எனக்கு வந்து இம்ப்ரெஷன் போச்சு. எப்போ வந்து ஜம்ப் அடிச்சானுங்களோ அப்ப எனக்கு இம்ப்ரெஷன் போயிடுச்சு. அதேதான். பட் டிஎம்கே வந்து அந்த வேலை பார்க்கல பாருங்க. அவங்க வந்து முன்னாடி அப்போசிஷன்ல இருந்தாங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணல, அவங்களோட கொள்கையில ஸ்ட்ராங்கா நின்னாங்க. போதும், அது போதும். அது கரெக்டா தப்பான்றது செகண்டரி. அது எனக்கு வேற ஒப்பீனியன் இருக்கு. ஐ மீன் நான் அதை சப்போர்ட் பண்றேன். பட் சில பேர் தப்புன்னு நினைக்கிறாங்க, அது செகண்டரி. அப்புறம் வரலாம், நம்மளுக்குள்ள பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். அவங்க கொள்கையில அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தானே நீங்க ஓட் போட்டா நல்லா இருக்கும்.
அதான் போட்டு ஜெயிச்சாங்களா ஃப்ரெண்ட் டிஸ்கஷன். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சவனும் கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஜாதி வெறி பிடிச்ச கிடையாது. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கம்யூனிட்டி நேம் எடுத்துக்கோங்க. என்ன, ஒரு டாபர் நேம் எடுத்துட்டு யூடியூப்ல போயிட்டு டாபர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அடிங்க, எத்தனை வருது? ஓகேவா? அதுவே தெலுங்கு கம்யூனிட்டிஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினே சொல்றேன்னே ஒரு கம்யூனிட்டி இருக்குதுப்பா, நீங்க ரெட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எத்தனை வருதுன்னு போய் பார்க்கலாம். எத்தனை வருதுன்னு போய் பாருங்க. உங்களுக்கு ரெட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வராது, ஜெகன்மோகன் ரெட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரும். அவரை பத்தி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வருமே தவிர்த்து, அதாவது எங்க ஆளுடா அப்படின்னு சொல்ற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரும். அதுவும் கொஞ்சம் தான் வரும். ஸ்டாலின் வராரு மாதிரி. ஆமா, ஸ்டாலின் வராரு மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச லீடர் ஆயிட்டாண்டா, எங்க ஆள் ஆயிட்டாண்டா, அது ஒரு பெருமை. எனக்கு பிடிச்ச லீடர் ஆயிட்டாண்டான்றது ஒரு பெருமை. அப்ப பெருமைல இந்த ஆங்கிள் வரும். ஓகேவா? ஆனா நாங்க வந்து ஆண்ட பரவாயில்லடா, இந்த சித்தூரிய நாங்க வந்து கட்டி ஆனோம்னு சொல்லிட்டு எந்த கிறுக்கு புண்ணாவன வந்து சொல்ல மாட்டான். புரியுது. ஓகேவா? நான் வந்து ஆண்ட என்ன சாதாரண இன்னும் கிடையாது. எங்க தாத்தா வாயூர் வெங்கடேஷ் சால்ட் ஸ்பெஷலிஸ்ட், அது மாதிரி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஓகேவா? அது பரம்பரையை பத்தி பேசுவாங்க. ஆனா நாங்க வந்து ஆண்டிருக்கோம்டா, இந்த ரீஜன் நாங்க வந்து ஆண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஹிஸ்டரி வந்து எனக்கு கிளியரா சொல்லுது. தெலுங்கானா அந்த சைடு நிசாம் ஆண்டிருக்காங்க, இந்த கர்னூல் இந்த சைடுல வந்து, அப்புறம் பிரிட்டிஷ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில்லி புண்டை அவள் இந்த அளவுக்கு சில்லி புண்டை கிடையாதுங்க. அந்த ஒரு விஷயத்துல எங்க வந்து பரவாயில்ல. ஏதோ ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி நேம் எடுத்து யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க ப்ரோ. என்ன, இப்ப நாயுடுவே எடுத்துக்கோங்களேன், நாயுடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏதாவது பாருங்க, ஏதோ ரேண்டமா ஏதோ ஸ்டேட்டஸ் வரும். இல்ல சௌதரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரை போட்டு வரங்களா, ஏதோ 1-2 மேக்சிமம். அதுவும் இங்க வந்து இங்க கூட கொஞ்சம் கிரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சத்யாநாதெல்லாம் இருக்காருல்ல, மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, அவர் வந்து பேசிக்கலி தெலுங்கு. ஓகேவா? ஓகே. நம்ம சுந்தர் பிச்சை வந்து தமிழ்ன்ற மாதிரி அவர் வந்து தெலுங்கு. அத மாதிரி நம்ம சுந்தர் பிச்சை வந்து இப்போ கமலா ஹாரிஸ் வந்து ஜெயிச்சாங்க. கமலா ஹாரிஸ் யாரு நம்பவா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி சத்யாநாதல்லா, நெக்ஸ்ட் வேற யாரு, ராமாநாயுடு யாருன்னா நம்ம வெங்கி இருக்காருல்ல, வெங்கி கூட விடுங்க, நம்ம ராணா இருக்காருல்ல பாகுபலி, அவரோட தாத்தா அவரு சில பேர் எல்லாம் காட்டி நாம சாதாரண இனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க கூட இருக்காங்க. பட் when compare to டாபர், இங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. புரியுது. அவங்களே டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது. சாரி ஃபார் தட். பட் பொதுவா ஏதோ ஒரு தமிழ் கம்யூனிட்டி, ஏதோ ஃபேமஸா ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கோங்களா, அவங்க பேர் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா எத்தனையோ வரும். டாபர் வீட்டு பொண்ணு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் நான். சரியா, கொஞ்ச நேரம் சிரிக்கலாம் போயிட்டு, ஒரு டிப்ரெஷன்ல இருந்தா, சரி என்ன பண்றது, ஸ்டாண்டப் காமெடி பார்த்தா சிரிப்பு வர மாட்டேங்குது, சரின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமா இந்த எக்ஸ்ப்ளோர் செக்ஷன்ல போனா வரும் ப்ரோ, டாபர் வீட்டு பொண்ணு என்ன அது மாதிரி சொல்லிட்டு மேங்கோ அவனுங்க வருவானுங்களா. இங்க என்ன அப்படின்னா, டாபர் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அசுரன்ல மஞ்சு வாரியர் இருப்பாங்களா, அசுரன் மஞ்சு வாரியர் வீடியோ போடுவானுங்க. அதாவது ஐரானிக்கல்லி அசுரன்ல மஞ்சு வாரியர் வந்து ஒரு அப்ரெஸ்டு கிளாஸோட ஒரு லேடி தானே. ஆனா இங்க வந்து அவங்க ஆண்ட சாதின்னு சொல்லணும் இருப்பானுங்க. அதாவது இங்க பிரச்சனை வந்து அப்ரெஸ்டு ஆண்டான்றது கிடையாது. நீ பாக்க கெத்தா இருக்கியா, நீ கெத்தா மாசா இருந்தாலும் உனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுருவானுங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு ஆட்டோ பேங்க் பண்றவங்க அளவுக்கு கிறுக்குதியும் கிடையாதுங்க, அடிச்சு சொல்றேன். ஆனா பேஸ்ட் ஆன் காஸ்ட் வந்து பிரச்சனை நடக்குதானா, நடக்குது. ரொம்ப அடுத்த கேள்வி வந்து, ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சவங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்களானா? ஆமா, ஜாதி வெறி பிடிச்சவங்க தான். இது தங்கச்சிக்கு பர்த்டே வருது, நான் முன்ன ட்ரெஸ் எடுத்தது இல்ல, உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் சஜஷன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தெரிஞ்சுதான் கேக்குறியா தெரியாம கேக்குறியா? நானே ஆன்லைன் புட்டிக் தானே வச்சிருக்கேன். ஓ ஆமா இல்ல, இல்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எங்கள்கிட்ட ரெடிமேட் இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு க்ளோதிங் இருக்கு. நீ வந்து மெஷர்மெண்ட் அனுப்பிட்டேன்னா, துணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா தச்சு தரலாம். அம்மாக்கு சேர்த்து எடுக்கலான்னு இருக்கோம். அம்மாக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா?
எல்லாருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற டிசைன்ல நாங்க தச்சு தருவோம். நாங்க வந்து டெய்லரிங் தான். இது ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்கா? இருக்கே. நீ எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் உன்னோட ட்ரெஸ் மெட்டீரியல்லயே டபுள் சைடட் மாஸ்க் தரோம் நாங்க ஃப்ரீயா. கடை பேஜ் வெப்சைட் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம். சோ அட்ரஸ்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல த என்வி ஃபேஷன் ஸ்டோர் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்றேன், த என்வி ஃபேஷன் ஸ்டோர், THE_FASHION_STORE. ஓ ஓகேண்ணே, வாங்கிக்கிறேன் அப்போ டிஎம் பண்ணி. ஆனா இந்த அளவுக்கு சில்லி கிடையாது இவனுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காதுங்கிறீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீமானா சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க ப்ரோ. இப்போ மாருதி ராவ்ன்ற ஒரு கேஸ்ல என்ன ஆகுது, பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஐ திங்க் பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன் நானு. இவன் பொண்ணோட அப்பா என்ன பண்ணிடுறான், போய் அந்த பையனை விட்டுறான், ஹஸ்பண்டா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா. இது ஹைதராபாத்ல எங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு பேர் வந்து மாருதி ராவ். லேட்டரா அந்த ஆளு கூட சூசைட் பண்ணிடுறான், டிப்ரெஷன் தாங்க முடியாம. என்னடா அப்படி அநியாயமா. சோ அப்படி கூட வந்து உங்களுக்கு ஜாதி வெறியிலே வந்து இது நடக்குது, பிரச்சனை நடக்குது. பட் இது வந்து ஸ்டூடெண்ட். ஆனா இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு ஆட்டோ பேங்க் பண்ற அளவுக்கு இவனுங்களுக்கு இருக்குதானா? கிடையாது. அடுத்து இந்த கொஸ்டின் நானே அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் தோணும். ஆந்திராக்காரங்க மீம்ஸ் எல்லாம் முக்கியா இருக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு பண்டையும் கிடையாது. இது ஒரு சீரியல் டைப்பையா நானே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சித்தர் மச்சதான் நிறைய மீம்ஸ் போட்டிருக்காரு, நானே சிரிச்சிருக்கேன். இந்த டாக்டர் ஹீரோயின் எடிட் வேற லெவல். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆந்திரக்காரங்க மீம்ஸ் மொக்கையா போடுவாங்கன்னா, ஆமா ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் இவனுக்கு போடுற மீம்ஸ். அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் கிடையாது. நான் சொல்றது வந்து நார்மையா போடுவாங்க பாருங்க, அது வந்து எல்லா ஊர்லயும் இருப்பானுங்க. அது தமிழ்நாட்டுல, அது தமிழ்லயும் நான் பாத்திருக்கேன், தெலுங்குலயும் பாத்திருக்கேன். ஆனா இந்த டேங்க் மீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அக்மார்க் டேங்க் மீம்ஸ் வந்து நான் தெலுங்குல தான் அதிகமா பார்த்தேன். ஓகேவா? இப்ப நான் போறது வந்து டேங்க் மீம் கிடையாது. ஆடியன்ஸ்க்கு நிறைய வாட்டி சொல்லிருப்பேன். ஏன் அப்படின்னா போட்டா ஆடியன்ஸ்க்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சோ நான் ரெண்டுமே கலந்து போட்டுறேன். அதாவது கொஞ்சம் டார்க்காவும் இருக்கணும், அது சேம் ஆடியன்ஸ்க்கு புரியற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கூட இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி யோசிச்சு நான் போடுவேன். பட் தெலுங்குல என்ன அப்படின்னா இந்த டாஜ் பேஜஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு இருக்கும், ஒரு 2, 3, 5, 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ரொம்ப கம்மி. ஆனா அக்மார்க் டேங்க் மீம்ஸ்னா நீங்க தெலுங்குல பார்க்கலாம். தெலுங்கு ஹிந்தில வந்து நிறைய பார்த்திருக்கேன் when compared to தமிழ். தமிழ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பசங்க என்ன பண்றானுங்க, ஒரு மீம் எடுத்துட்டு அது ஒரு ஈஸ்தட்டிக் எடிட் மாதிரி பண்ணிடுறானுங்க. ஓகேவா? ஈஸ்தட்டிக்னு கிடையாது, ஒரு ரேண்டமா ஒரு எடிட் பண்ணிடுறானுங்க. என்ன இப்ப நார்மலா ஒரு டைலாக் ஹீரோ பேசுறதை விட, ஹீரோயின் பேசுறதை விட அந்த ஹீரோயின் வாய்ஸை தூக்கிட்டு கூகுள் அசிஸ்டன்டோட வாய்ஸை போட்டுருவானுங்க. புரியுதா? ஓ ப்ரோ வாட் ஆர் யூ டூயிங் ப்ரோ, ஐ கேம் ப்ரோ, சுத்தா மூடிட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் அசிஸ்டன்ட போட்டு ஒரு 4 கெட்ட வார்த்தையை போட்டு அது டேங்க் நினைச்சுன்னு இருக்காங்க நிறைய பேரு. கிடையாது, ஐ மீன் அட்லீஸ்ட் மை டெஃபினிஷன். பட் நான் பார்த்த வர அதிகமான டேங்க் பேஜஸ் வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தில. இன்ஃபேக்ட் தெலுங்குல. தமிழ்ல வந்து ரொம்ப கம்மி ப்ரோ, நான் பார்த்தது ரொம்ப கம்மி. ஜஸ்ட் தி டேங்க் ப்ரோ, ஸ்மார்ட் போன் நண்பா, என்ன கிடைக்கிட்டோம். இப்போ என்ன சுத்தி எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எல்லாம் டேங்க் மீம்ஸ் போறாங்களான்னா கண்டிப்பா கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஹியூமரஸா இருக்குது, பட் அது டேங்க்னா கிடையாது. ஒரிஜினல் டேங்க் ஜானர்னா கண்டிப்பா கிடையாது. ஒரிஜினல் டேங்க்னா நீங்க இங்கிலீஷா பாக்கணும், ஏன்னா அது இங்கிலீஷ்ல இருந்து தான் வருது. பட் தமிழ்ல கூட சூப்பரா போடுறவங்க கூட இருக்காங்க, ஆனா கம்மி நான் சொல்றது. பட் நான் பார்த்த அக்மார்க் டேங்க் மீம்ஸ் வந்து அதிகமா பார்த்தது வந்து தெலுங்குல, ஹிந்தில. ஹிந்தில இன்னும் அக்ரெசிவா இருக்கும் அது டேங்க். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மக்களே. சித்தூர் மச்சானின் கருத்து கேள்வி என்னன்னா, படத்துல காட்டுற மாதிரி எல்லாருமே அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரிதான் ஆந்திரால இருப்பாங்களா? இல்ல ப்ரோ, இல்ல அது எப்படி ப்ரோ இருக்க முடியும்? எல்லாரும் அப்பர் மிடில் கிளாஸா? இது என்ன யூஎஸ்ஆ என்ன இது? எல்லா ஊர்லயும் நம்ம எல்லா கிளாஸும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்டவங்க வந்து அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பாத்துருக்காங்க. ஆமா, அத நானும் சொல்றேன். ரங்கஸ்தலம்லாம் இவரு ராம் சரண் எல்லாம் லோயர் இதுலதான் காமிச்சிருப்பாங்க. இதுக்காக சொல்றேங்க, எப்பா வராதீங்களா டே ஓக் பாய்ஸ் ப்ளீஸ். கேரக்டருக்காக சொல்றேன், அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு பார்த்த வரைக்கும் தெரியல. அது எல்லா கிளாஸ்ல இருப்பாங்க ப்ரோ, அது பிரச்சனை கிடையாது. மேபி இவர் என்ன அப்படின்னா
இப்போ கௌதம் மேனன்ல மிடில் கிளாஸ் பாய் எப்படி இருப்பான், யூஎஸ்க்கு போவான், அங்கேயே தங்குவான், ஜாலியா சுத்துவான். சோ அது மாதிரி படத்தை பார்த்து பெர்செப்ஷன் ஃபார்ம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சோ கிடையாது, எல்லா கிளாஸும் இருப்பாங்க. படத்துல சொல்ற மாதிரி இட்லியில காரப்பொடி போட்டு அடிச்சிடும். ஐயோ இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்லியில காரப்பொடின்ற கான்செப்டே வந்து ஹைலி தமிழ் ஆரிஜின் இருப்பாங்களா. அதாவது எங்க சொந்தக்காரங்க தமிழ்நாட்டுல, ஐ மீன் தமிழ்நாட்டுல இருந்து பொண்ணு எடுத்து இங்க வந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டதான் நான் கவனிச்சிருக்கேன். இட்லி காரம் பொடி, தோசை காரம் பொடி, அதான் இந்த காரம் பொடியில நெய் ஊத்துறது, இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து அந்த சைடு தான் நான் கவனிச்சேன், தமிழ்நாடு சைடு தான் நான் கவனிச்சேன். இங்க வந்து ஊத்துறாங்களான்றது எனக்கு தெரியல. மேபி அந்த கர்னூல் சைடு போனா அவங்க யூஸ் பண்றாங்களோ என்னமோ. பட் இட்லியில காரப்பொடின்றது அவ்வளவு காமன் கிடையாது. வீட்டுல இருக்கும்போது உங்க வீட்டுல அந்த ட்ரெடிஷன் இருந்துச்சுன்னா அது காமனா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி வந்து ஒய்எஸ்ஆர் ஆர் சந்திரபாபு, வயசார். ஆமா 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 ஆமா, வயசார் சந்திரபாபு நாயுடு. வயசார் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதான் வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி அவரோட ஷார்ட் ஃபார்ம், அந்த நேமோட ஷார்ட் ஃபார்ம். சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேரும் வந்து எக்ஸிஎம், ஆந்திராவோட எக்ஸிஎம். வயசார்ன்றது வேற யாரோ கிடையாது, நம்ம பிரசன்ட் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு இல்லையா, அவருடைய அப்பா. சந்திரபாபு நாயுடு வந்து உங்களுக்கு அவர் எப்போதுல இருந்தோ நிறைய வாட்டி சேமா இருந்திருக்காரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அந்த தூள் படத்துல கூட ஒரு சீன் வரலாம், காமெடி வரும். சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு ஜிலேபி. அதான் இங்க 2 பேர்ல யாரு பெஸ்ட் அப்படின்னா, எனக்கு 2 பேரும் பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஹைதராபாத்ல முன்னாடி ஆந்திராலாம் ஒன்னா இருக்கும்போது ஹைதராபாத் வந்து ஒரு ஐடி ஹப்பா மாறுது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் யாருன்னா ஆப்வியஸ்லி சந்திரபாபு நாயுடு. அவர் தான். ஹைடெக் சிட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஐடி கம்பெனிஸை இறக்குறாரு, பயங்கரமான டெவலப்மெண்ட், படிச்ச பசங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது. ஐ மீன் எல்லாரும் கிடையாது, ஐ மீன் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது குறையுது அந்த டைம்ல. அப்போ ஒரு இதுல இருந்துச்சு. ஸோ ஹைதராபாத்ல இப்போ ஐடி இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா அது ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு தான். என்ன நிறைய நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. 2 ரூபாய்க்கு அரிசி, அந்த ஸ்கீம் எல்லாம் வந்து எப்போதுல இருந்தோ இருக்குது, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கூட இருக்குது. இப்போ வைஎஸ்ஆர் அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், என்ன நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா உங்க ஃபீஸ்ல வந்து 35,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் முன்னாடி. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உங்க ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துரும், எல்லாமே டோட்டல் ஃபீஸ் கவர்மெண்ட் கொடுத்துரும். ஹாஸ்டல்ல கூட 20,000 என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்லேனியஸ் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 7,000 ரூபாய் என்னவோ இருக்கு. என் ஃபீஸை பத்தி நான் பேசுறேன். என்னோட ஃபீஸ்ல நான் 7,000 மட்டும் தான் நான் வந்து என்னோட பாக்கெட்ல இருந்து கொடுப்பேன். மிச்ச காசெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துரும். உங்க ஃபீஸ் வந்து 58,000 50,000 கவர்மெண்ட்டே கொடுத்துரும். 97 கவர்மெண்ட். லெட்ஸ் கோ டு ஆந்திரா நிபா. பட் இங்க வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா எம்செட்ன்ற ஒரு எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணிட்டு வரணும். அது வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி. அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு, அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்றது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, ஈஸி. அது நெகட்டிவ் மார்க் எல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க வந்து லைட்டா அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அப்படி உட்காந்து அப்படி எழுதினீங்கன்னா நீங்க குவாலிஃபை பண்ணிடலாம். அவங்க டைம் சரியில்லைன்னா நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லா படிக்கிற பையன், அவன் கொஞ்சம் அப்படி ஏதோ அவன் டைம் சரியில்லை போல, டைம்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அவன் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருக்கான் பட் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பான் போல, குவாலிஃபை ஆகல. சோ டோட்டல் ஃபீஸ் அவங்க கட்டணும். இன்னொன்னு உங்க அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல, உங்க இன்கம் இதோட அதிகமா இருக்குதுன்னா உங்களுக்கு அது ஒர்த் கிடையாது. பட் நீங்க எக்கனாமிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டோட்டல் ஃபீ ரிம்பர்ஸ்மெண்ட். எப்போ நம்ம வைஎஸ்ஆர் அவரோட காலத்துல இருந்து ஓகேவா, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இது. ஆனா இப்போ நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவரு 2019 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஃபீ ரிம்பர்ஸ்மெண்ட் யார் யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு எல்லாருக்குமே டோட்டல் ஃபீ ரிம்பர்ஸ்மெண்ட் எல்லாருக்குமே. எஸ்சி எஸ்டின்னு கிடையாது, எல்லாருக்குமே. பிசி ஓசி யார் யாருக்கும் எல்லாருக்குமே. புதுசா ஒரு ஸ்கீம். எக்ஸாம் வந்து ஒரு தடவை தான் அட்டெண்ட் பண்ண முடியும் இல்லீங்களா? இல்ல, வருஷத்துக்கு ஒரு அட்டெம்ப்ட். அதுக்கு சம் ஏஜ் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு அட்டெம்ப்ட். அது அவ்வளவு கஷ்டமான எக்ஸாம் கூட கிடையாது. என்ன 160 கொஸ்டின், 160 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், நெகட்டிவ் மார்க் இல்ல. நீங்க ரேண்டமா ஏதோ வச்சுன்னு போயிட்டு நீங்க 40 மார்க் எடுத்தீங்கன்னா குவாலிஃபைடு. அதாவது கேட்டகரி பொறுத்து. சோ நீங்க ரிசர்வ்டு கம்யூனிட்டினா நீங்க கொஞ்சம் அப்படி உஷாரா பார்த்து கொஞ்சம் நல்லா இதா வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா டோட்டல் ஃபீ ரிம்பர்ஸ்மெண்ட். பிளஸ் இப்போ லேப்டாப் கொடுக்குறதா சொல்லணும் இருக்காங்க. அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா நம்மளுக்கே சாய்ஸ் கொடுத்துறாங்க. சரி, நாங்க வந்து பல்கா லேப்டாப் வாங்க போறோம், கவர்மெண்ட் பல்கா வாங்குறதுனால எனக்கு கம்மி ரேட்டு கிடைக்குது. உங்களுக்கு லேப்டாப் போகணும்னா இது ஃபீச்சர்ஸ்: i3 ப்ராசஸர், 4GB இல்ல 8GB ரேம்,
இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க், இந்த லேப்டாப் வாங்கிக்கிறீங்களா இல்ல காசு வாங்கிக்கிறீங்களா 20,000 அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்க காசை வாங்கிக்கலாம் இல்ல லேப்டாப் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குங்க. இல்ல இது வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. அத இந்த விஷயம் கிடையாது, பொலிட்டிஷியன்ஸ் மேல. எல்லாருக்கும் எல்லார் மேலயும் இருக்கிறது தான். அவரு சில பாசிட்டிவ்ஸும் பண்ணுவாங்க, சில நெகட்டிவ்ஸும் பண்ணுவாங்க. பட் அது வந்து நல்லதும் பண்றாரு, அட் தி சேம் டைம் இதுவும் பண்றாரு. அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து அவரை சப்போர்ட் பண்றேன். சோ இது மாதிரி ஆமா, கெட்டது ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி இவங்க 2 பேர்ல வந்து யாரு பெஸ்ட்னா 2 பேரும் பெஸ்ட் தான். 2 பேரும் டெவலப் பண்ணிருக்காங்க. பட் 2 பேரும் மேலே வந்து கிரிட்டிசிசம் இருக்குது. ஓகே, புரியுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப பிரசன்ட் இவங்க வந்து ஐடியாலஜிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இவங்க வந்து அட்லீஸ்ட் ரைட் விங் கிடையாது, அது போதும். ஏன் அப்படின்னா இங்க வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்களா, பீஃப் சாப்பிடுறீங்களா, பீஃப் பேன் அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் சாப்பிடுங்க, எவனும் கேட்க மாட்டான். அன்லெஸ் நீங்க வந்து சட்டப்படி மான வேட்டாடுறதோ இதெல்லாம் பண்ணாதான் அது வந்து தப்பு. மத்தபடி நீ பீஃப் வந்து இங்கெல்லாம் இல்லீகல் எல்லாம் கிடையாது. பீஃபோ சிக்கனோ நீங்க இது சாப்பிடணும், கோமுத்திர கண்டிப்பா குடிக்கணும். ஒருத்தன் டக்கு நடுவுல வந்து ஒரு முஸ்லீம் கிட்ட போயிட்டு பாரத் மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எவனும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு இது கிடையாது. யூபி இல்லங்கிறீங்க நீங்க. யூபி கிடையாது, அது போதும், அது போதும். கோயம்புத்தூர் மாதிரி கோயம்புத்தூர் இது மாதிரி கிடையாது, அது போதும். அடுத்துதான் ரொம்ப கிரிட்டிக்கலான क्वेश्चन. கேளுங்க. நீங்க எத்தனை வாட்டி திருப்பதி போவீங்க ஆந்திரா பீப்புள்ஸ்? செம்ம கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆந்திரால வந்து நிறைய இந்த ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? ஒன்னு வந்து திருப்பதி. திருப்பதி யாருன்னா வெங்கடேஷ் பெருமாள். இந்த திருப்பதி வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. சித்தூர்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ திருப்பதி. அப்போ திருப்பதிக்கு போயிட்டு நீங்க பஸ் ஏறினீங்க அப்படின்னா ஒரு திருமலாக்கு 17 கிலோமீட்டர்ஸ் என்னவோ. அது காட் ரோடு, அதாவது கொஞ்சம் நல்லா கருவியா கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும் ரோட்ஸ் எல்லாம். 1 மணி நேரம் அப்படி ஜெர்னி. அது திருப்பதி ஒரு டெம்பிளா. இன்னொன்னு சித்தூர் கிட்ட எங்க வீட்டுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, காணிப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. காணிப்பாக்கம் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு சென்னையில இருக்கவங்க மேபி போயிருக்கலாம். இன்னொன்னு பத்ராச்சலம், அது ராமரோட கோயில். அது மாதிரி நிறைய ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸ்ரீகாளஹஸ்தி, அது ஸ்ரீகாளஹஸ்தி வந்து திருப்பதி கிட்டே இருக்கு. அது ஒரு கோயில். அது மாதிரி நிறைய இது இருக்கு. பட் டெம்பிளுக்கு வந்து எத்தனை தடவை போவாங்கன்னா ஃப்ரீக்வெண்டா போவாங்க ப்ரோ. அது ஒரு சுற்றுலா மாதிரி போவாங்க. திருப்பதிக்கு வந்தாங்கன்னா பர்சனல் சாய்ஸ். ஆமாமா, அது வந்து இது வந்து ஸ்டீரியோ டைப். எப்படி அப்படின்னா ஆந்திராக்காரங்க வந்து போவாங்க கிடையாது, ஆல் இந்தியால இருந்து வராங்க. ஆல் இந்தியால இருந்து வராங்க நிறைய, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். நான் ரேண்டம் நார்த் இந்தியன் கிட்ட போயிட்டு எங்க ஊரு சித்தூர் ப்ரோ, சவுத் ஆந்திரா அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியாது. திருப்பதி கிட்ட ப்ரோ அப்படின்னா அச்சா ஓ பாலாஜி மந்திரானா அச்சா டீக்கா அப்படின்றான். ரைட் அப்படி சொன்னா அவனுக்கு புரியுது. வெங்கடேச பெருமாள் அச்சா கொனேவோ அப்படின்வான். அது பாலாஜி அப்படின்னு சொன்னா அச்சா சவுத் போய் ஏடு கொண்டலு அப்படின்னு சொன்னா அது மாதிரி. அப்போ அது மாதிரி போவோம். பட் ஃப்ரீக்வெண்டா போவாங்க, நிறைய பேரு போவாங்க. எப்படின்னா கால்நடைகளே போவாங்க. சித்தூர்ல இருந்து போறவங்க கூட இருக்காங்க. சில பேர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க ப்ரோ. ஆமா நிறைய இது வராங்க. எல்லா இடத்துலயும் வருவாங்க. ஆமா வருவாங்க. நெக்ஸ்ட் இது கோயிலுக்கு போறது வந்து நிறைய பேர் போவாங்க. இன்ஃபேக்ட் இங்க இருந்து சபரிமலை கூட நிறைய பேர் போவாங்களே. எங்க ஏரியால என்ன அப்படின்னா சபரிமலைக்கு போவாங்க. நார்மலா இந்த டிசம்பர் நவம்பர் இந்த சீசன்ல வந்து மாலை போடுவாங்க. வின்டர் இது மாதிரி சீசன்ல மாலை போட்டு சபரிமலைக்கு போறவங்க இருக்காங்க. இன்னொன்னு வேற எதுக்கு மாலை போடுவாங்கன்னா ஓம் சக்தி மாலை. எது சொல்லுங்க? மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் ரெட் கலர் மாலை போடுவாங்க. மாலை போட்டு போவாங்க. இதுக்கும் மாலை போடுவாங்க, எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் திருப்பதிக்கும் நிறைய ஃப்ரீக்வெண்டா போவாங்க. எந்தெந்த அக்கேஷன்ஸ்ல போவாங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. தமிழ்காரங்கன்னா சாம்பார் தானா இட்லி தானா ஸ்டீரியோ டைப் பண்றாங்களா? உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் சொல்றேன். இங்க வந்து கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்குது. அப்புறம் ஊஞ்சல் சேவா, அப்புறம் அவரு பெருமாளோட கல்யாணம், இது மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிடுவாங்க. இன்னொன்னு வைகுண்ட ஏகாதசி வந்து இந்த டிசம்பர் இந்த சீசன்ல வரும்னு நினைக்கிறேன். டிசம்பர் டைம்ல வரும். சோ வைகுண்ட ஏகாதசி போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த போறப்போ பஸ் ட்ரெயின் எல்லாம் பயங்கரமா ரஷ்ஷா இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு பெங்களூர் யஷ்வந்த்பூர் இருக்குல்ல, பெங்களூர் டு காக்கிநாடா வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் கேஎஸ்ஆர்டிசி பஸ் இவனுங்கெல்லாம் என்ன நீங்க வந்து அந்த டைம்ல வந்து கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். என்ன அப்படின்னா
பெங்களூர்காரனுங்களா பயங்கரமா பணக்காரங்களா இருப்பானுங்களா, ஃபார்ச்சுனர், ஆடி, பென்ஸ் இந்த காருங்கெல்லாம் வரிசையா வரும் ப்ரோ சித்தூர்ல. பயங்கரமா இருக்கும் இந்த வண்டிகள்லாம். வரும்போது மொட்டையோட வரணுங்க. அடுத்து வந்து கும்பகோணம் சாம்பார். இவங்களுக்கு சாம்பார் பிடிக்குமானா பிடிக்கும். இன்ஃபேக்ட் சாம்பார்ன்ற பேர்ல தெலுங்கு படத்துல வந்து ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு படம் இருக்கு சரைனோடுன்னு சொல்லிட்டு, அல்லு அர்ஜுன். அந்த படத்துல அல்லு அர்ஜுனோட அண்ணி கேரக்டர்ல வந்து வித்யலேகா ராமன் வராங்க. அவங்க வந்து தமிழ்காரங்க. அந்த படத்துல அவங்க என்ன அப்படின்னா சாம்பாரோட எல்லாரையும் கொண்டுருவாங்க. சாம்பார் உங்களுக்கு வேணுமா, வாங்க சாம்பார் ஊத்திக்கோங்க, சாம்பாரை குடிங்க, ஹெல்த்தியா இருக்கணுமா சாம்பாரை குடிங்க, சாம்பார் தான் பெஸ்ட், சாம்பார் தான் நியூட்ரிஷன் சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிருப்பாங்க. இன்னொரு காமெடியான விஷயம் சொல்றேன். முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு ப்ரோ. இங்க வந்து சரவண பவன் வந்து ஃபேமஸ். சரவண பவன் சாம்பாரோட இட்லி எல்லாம் ஃபேமஸ் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி ரூரல் எக்ஸப்ட் நெல்லூர் அண்ட் ஹைதராபாத்னு கேட்டுருங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நெல்லூர் ஹைதராபாத்தை தவிர்த்து மிச்ச ஏரியாஸ் எல்லாம் வில்லேஜியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐம் அஸ்யூமிங். அப்படின்னா கிடையாது, அந்த ஸ்டீரியோடைப் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, இங்க ஆந்திரால வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸும் டெவலப் ஆகி தான் இருக்குது. மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது திருப்பதி இது மாதிரி சிட்டி, இது மாதிரி ஊரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணி ஸ்மார்ட் சிட்டிஸா மாத்துறாங்க. ஐஐடிஸா கொண்டு வராங்க. என்ன, திருப்பதியில ஒரு ஐஐடி இருக்குது, இன்னொரு என்ஐடி வந்து அந்த கோதாவரி சைடு இருக்குது. ஓகேவா, இன்னும் அந்த கோஸ்ட்ல அந்த நார்த்தன் சைடு இருக்கு இன்னொரு என்ஐடி. ஸோ அது மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நிறைய சிட்டிஸ் இருக்குது. இப்போ சித்தூர் டெவலப் ஆயின்னு இருக்குது, அவ்வளவு டெவலப்டு கிடையாது. திருப்பதியை கம்பேர் பண்ணும்போது டெவலப் கிடையாது. சித்தூர் வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ், ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ். திருப்பதி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிட்டி. திருப்பதி அவ்வளவு டெவலப் ஆயிருது, பட் சித்தூர் வந்து டெவலப் ஆகல. ஏன் அப்படின்னா, திருப்பதி வந்து ஒரு ஃபேமஸான பிலிகிரிம் ஏரியா. ஸோ அங்க ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ரேணிகுண்டால ஏர்போர்ட் இருக்குது, ஐஐடிஸ் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது, ஏதோ சம் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது ப்ரோ, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஆமா, ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி அது, ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீதம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி. அதான் திருப்பதி 4 இருக்குது. நெக்ஸ்ட் விசாகப்பட்டினம், குண்டூர், கோதாவரி, விஜயவாடா, இந்த சிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்குது. சோ இதெல்லாம் ரூரல்னு சொல்லவே முடியாது அவங்களால. விஜயவாடா வந்து ஏன் டெவலப் ஆகுது அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்றான். அங்க வந்து சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அங்க ஆரிஜின் ஆச்சு. அதாவது ஸ்ரீ சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, சைத்தன்யாக்கு சம்பந்தம் இருக்கா? நோ சம்பந்தமே இல்ல. அது வந்து ஸ்ரீ சைத்தன்யா இது வேற. இது வந்து 1980s இருந்து நம்ம இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன், 7th இருந்து 12th வரலாம். ஓகேவா, இவங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த ஐஐடி ஜேஇ எம்செட், அதாவது ஆந்திராவோட இன்ஜினியரிங் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸ்டேட் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்னொன்னு நீட், இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான கோச்சிங் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்கி ஐஐடி கோட்டா லெவல்ல கோச்சிங் கொடுக்கு, ராஜஸ்தான் கோட்டா லெவல்ல கோச்சிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த சைத்தன்யா, இன்னொன்னு நாராயணா, வேற நிறைய இருக்கு. ஸோ விஜயவாடால சைத்தன்யா பிரான்ச்சஸே நிறைய இருக்கு. அதாவது நீங்க இங்க சித்தூர்ல இருக்கிறவங்களும் விஜயவாடா போய் படிச்சுட்டு வரவங்க, +1 +2. இன்ஃபேக்ட் எங்க சாரை வந்து நீ போய் அங்க படிச்சுட்டு வா, ஐஐடி கோச்சிங் எடுனா நான் போல. பட் நான் போறது கூட விடுங்க, ஆந்திரால இருக்கிறவங்க போறது விடுங்க, நார்த் இந்தியால இருந்து வருவாங்க, மகாராஷ்டிரால இருந்து வருவானுங்க இங்க கோச்சிங்க்கு, ஐஐடி கோச்சிங்க்கு. அதுக்குதான் வந்து நீங்க ரேண்டம் ஐஐடி மெட்ராஸுக்கு போங்க, அந்த ஐஐடில எத்தனை பேர் தெலுங்கு இருக்கான்னு பாருங்க. வராட்டி தெலுங்குக்காரன் எத்தனை பேர் இருக்கான் லிஸ்ட் எடுங்க. இன்னொரு வடக்கா இருந்தான்னா அதுல எத்தனை பேர் வந்து எங்க கோச்சிங் எடுத்தான்னு பாருங்க. மோஸ்ட்லி கோட்டால இருந்திருப்பான். கோட்டால வெலாசிட்டி, FIIT, JEE இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கோச்சிங் எடுத்திருப்பான். இல்ல அப்படின்னா சைத்தன்யா, நாராயணா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆகாஷ் இது மாதிரி இதுல கோச்சிங் எடுத்திருப்பான். மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க தெலுங்குக்காரனை மீட் பண்ணீங்கன்னா அவன் சைத்தன்யால இல்ல நாராயணா இருந்திருப்பான். ஸோ அது மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னாலே வந்து டெவலப் ஆனவங்க கூட இருக்கு, டெவலப் ஆன சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. புரியுது. சோ நீங்க வந்து நெல்லூர் தான் வந்து டெவலப்னு சொல்ல முடியாது, பட் நிறைய இருக்கு டெவலப்டுதெல்லாம், நிறைய இருக்கு, நிறைய சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு சிட்டி சொல்லிட்டேன் நானு, புட்டபர்த்தி. புட்டபர்த்தி எது சொல்லுங்க, அது எங்க இருக்கு? அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சாய்பாபா அவரோட இதனாலதான் வந்து புட்டபர்த்திக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகுது, நல்லா டெவலப் ஆகுது ஊரு. ஊரு டெவலப் ஆகுது என்னன்னு தெரியல, நிறைய வராங்க ஜனங்க. ஓகேவா, எங்க ஊரு இது மாதிரி மேல்மருவத்தூர் மாதிரி. ஆமா, மேல்மருவத்தூர் மாதிரி. இன்னொன்னு வந்து
ம் அந்த ஊர்ல எல்லா கடையிலயும் அவன் போட்டோ இருக்கோ இல்லையா, இவரோட ப்ரோ போட்டோ அவன் இருக்குங்க. போட்டோன்னு சொல்றீங்கல்ல நீங்க, அந்த அளவுக்கு யார் போட்டோ நீங்க சொல்றது? பங்குவோட போட்டோ. பங்கோட போட்டோ இருக்குதா? எங்க சித்தூர்ல கூட இருக்கும். சித்தூர்ல வீட்டுலயே அப்படிங்களா? இருக்கும். வீட்டுலயே இருக்குது போட்டோ. வீட்டுக்குள்ளே இருக்கும் அவனோட போட்டோ. எங்க வீட்லயே இருக்குது. யார் வீட்டுக்கு? எங்க வீட்லயே இருக்குது அவன் போட்டோ. அது விடுங்க. சோ இது மாதிரி இந்த கோவில்னாலே வந்து சில சிட்டி வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு. டெவலப் ஆயிருக்கு. திருப்பதி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோ. அதான் முடிஞ்சிச்சு, क्वेश्चन ஆன்சர் முடிஞ்சிச்சு. அந்த லூ மேட்ரு. லூ மேட்ரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இப்போ. பஸ்ஸஸ், ஃப்ளவர்ஸ், ஹவர்ஸ், அப்புறம் என்ன இருக்குது, டே. ப்ளூரல் ஃபார்ம்னா தெரியுங்க. என்னங்க நான் ஓகேவா, ஸ்கூல் பசங்க சொல்றேன். லாஸ்ட் இல்ல சின்ன பசங்க வந்து கேட்பாங்க என்னன்னா, லாஸ்ட்ல எஸ் இஎஸ் ன்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது வந்து தெலுங்குல நீங்க போடணும் அப்படின்னா எல்யூ லூல போட்டுடலாம். அதாவது ஹைலி ரெஸ்பெக்டட் போய் யாராவது இருந்தாங்க, அவங்க பேர் பின்னாடி வந்து போட்டுப்பாங்க. அதாவது பேர் வந்து வெங்கடேஸ்வரலு அது மாதிரி. அதாவது நாங்க வந்து ஒரு மனுஷன் கிடையாது, பல ரூபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்கல்ல, அது மாதிரி லூ. அதாவது அவங்க பேருக்கு பின்னாடி ரெஸ்பெக்ட் என்ன சொல்றது, ஒரு இதுவா போட்டுக்கிறது, லூன்னு போட்டுப்பாங்க, பேர் பின்னாடி கூட போட்டுப்பாங்க. அதுக்குதான் வந்து எது நம்ம ஷும்மி பாட்காஸ்ட்ல எத்திராஜுலு, கோவிந்தராஜுலு இது மாதிரி இது இருக்கும். இன்னொன்னு நம்ம ஷும்மி பாட்காஸ்ட்ல நம்ம ஃபேக் ஐடி அரவிந்தன் அவரு வந்திருப்பாரு. அவர் வந்து என்ன உங்க பேர் பின்னாடி கிசாமே வந்து கிசாமே லூ ஆயிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இதுவா சொல்லிருப்பாங்க. அதாவது சீமான் தம்பிஸ் வந்து தெலுங்கனை மாத்துறதுக்கு லூன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்லிருப்பாங்க. அதான் இன்ஃபேக்ட் இப்போ நம்ம திருப்பதி கோவில் இருக்குல்ல, அதோட சீஃப் பிரீஸ்ட் வந்து ஒருத்தர் இருக்காரு, இப்போ பிரசன்ட் அவர் தான் இருக்காரான்னு தெரியல. சீஃப் பிரீஸ்டோட பேர் வந்து ரமணா தீக்ஷித்துல்லு. மேபி இவங்க பிராமின்ஸ் வந்து அப்படி எல்லாரும் வச்சுக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல, பட் நான் அதை பார்த்தேன். ஒருவேளை அந்த சீஃப் பிரீஸ்ட் அவங்களோட பொசிஷன்ன்றதுனால அவங்க வந்து ரமணா தீக்ஷித்துல்லுன்னு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெஸ்பெக்டட் சார், ஆமா அவர்கள்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாமா, அது மாதிரி ப்ளூரல் ஃபார்ம், அது ரெஸ்பெக்டட் மாதிரி. நீன்னு சொல்றத நீங்கன்னு சொல்றது மாதிரி வச்சுக்கலாம். புரியுது. அடுத்து நம்ம பொதுவா பேசிட்டோம், கொஞ்சம் சினிமா பக்கமும் போவோம். சரி வாங்க சினிமாக்கு வரேன். இப்பதான் சூடு போடுது டாபிக். எனக்கு ரெண்டு மெயின் கொஸ்டின். உங்களுக்கு ஏன் இந்த ஆக்ஸ் ஃபெட்டிஷ் இருக்கு? ஆக்ஸா? ஆமா, ஆக்ஸ்னா எது நீங்க சொல்றது? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பரசுன்னுவாங்கல்ல. பரசா? இது ஆக்ஷன் அதான் இந்த மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணாங்களா? அதானே? அதுவா? பாகுபலியில கூட யூஸ் பண்ணிருப்பாங்களா? நிறைய படத்துல நீங்க பாக்கலாம், பாகுபலியில பாக்கலாம். அதான் அதே மாதிரி இந்த தமிழ் பை லாங்குவேஜ் மூவி இருக்குல்ல, இப்ப தமிழுக்கும் இதுக்கும் சேர்த்து எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆக்ஸ் வச்சு அவர் அடிக்காம இருக்க மாட்டாரு. இப்ப ரீசெண்டா சுல்தான் கூட வந்துச்சுல்ல, அதுவும் பை லாங்குவேஜ் தான் போல இருக்குது. கிளைமேக்ஸ்ல கார்த்தி ஆக்ஸ் வச்சு அடிப்பாரு. இந்த ஆக்ஸ் பெட்டிஷன் இருக்கு, ஏன் சீரியஸா போய்கிட்டு இருக்க கிளைமேக்ஸ்ல ஆக்ஸ் எதுக்கு வைக்கிறான்னு தெரியல ப்ரோ. அது ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்றானுங்க. அது என்ன இலவோ இவனுக்கு வந்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. இந்த ஃபேக்ஷனிசம் மேல படம் வந்து நிறைய வந்துன்னு இருக்கும் அந்த காலத்துல. இந்த ஃபேக்ஷனிசம் என்னன்னு சொல்றேன், டாட்டா சொல்லணும்னா ரவுடிசம்னு சொல்லலாம். இந்த ஃபேக்ஷனிசம்ன்றது எங்க நிறைய பார்க்கப்படும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ராயலசீமான்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் ஆந்திரால, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் 4, அனந்தபூர், சித்தூர், கர்னூல், கடப்பான்னு சொல்லிட்டு, அது 4 டிஸ்ட்ரிக்ட். இந்த கடப்பான், கர்னூல், இந்த ராயலசீமால வந்து ஃபேக்ஷனிசம் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு. என்ன அப்படின்னா ரவுடிசம், வெட்ரா அவன குத்ரா இவனன்னு சொல்லிட்டு மானந்தான வேட்டி சட்டை ரேஞ்சு போட்டிருந்தாங்க. புரியுது ஒரு காலத்துல. அதாவது இந்த ரத்த சரித்திரம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா பாத்துருக்கேன். ரத்த சரித்திரம்னு சொல்லிட்டு ராம்கோபால் வர்மா, பார்ட் 2ல கூட சூர்யா இருப்பாங்களே, அதாவது விவேக் ஓபராய். சோ அந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ். அது ஆமா ரியலா நடந்த இன்சிடென்ட், பேரெல்லாம் மாத்தி ஊர் பேரெல்லாம் மாத்தி காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. யாராவது அந்த படம் பார்க்கலனா தயவு செய்து பாருங்க, நல்ல படம் பாருங்க, நல்லா இருக்கும். பட் வயலண்டா இருக்கும். அது கதை வந்து விறுவிறுப்பா இருக்கும். அந்த ஃபைட்,
ஜெயில ஃபைட் சீனு இதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அது ஏன் வந்து பேரெல்லாம் மாத்தி அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தட் இஸ் பேஸ்ட் ஆன் பர்சன் கால்டு பரிட்டாலா ரவீந்திரான்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு. அதான் அந்த மர்டர்னால தான் இறந்துட்டாரு. அவர் யாரு அப்படின்னா டிடிபி பொலிட்டிஷியன். அவங்க வைஃப் எல்லாம் கூட மினிஸ்டரா கூட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம். அது எங்க நடக்குது இந்த கதைலான்னு பார்த்தா அனந்தபூர். இந்த மாதிரி ஹைலி ஃபேக்ஷனிசம் இருக்குது. சோ இதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி படங்கள் எல்லாம் வரதானே செய்யும் 90s 2000 ஸ்டார்டிங். எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம பாலையா நிறைய படம் இருக்கும். அது மாதிரி நம்ம பாலையாவோட படம் இது சமரசிம்ஹா ரெட்டி, சென்னை கேசவ ரெட்டி. இன்ஃபேக்ட் அது லெஜெண்ட், அது புது படம். நான் சொல்றது இந்த பழைய படம். இப்போ இந்த படிக்காதவன்ல வில்லன் பேரும் சமரசிம்ஹா ரெட்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் தான் இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. பேரை வந்து எப்படி இருக்கு, சமரா சிம்ஹா ரெட்டி, சென்னை கேசவ ரெட்டி, நரசிம்மா நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட்டி நாயுடு இந்த கம்யூனிட்டி வந்து எங்க டென்ஸா இருப்பாங்க, அதாவது எங்க கொஞ்சம் அதிகமா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கடப்பா, இந்த கர்னூல் சைடு. ஓகேவா? சோ அந்த ரீஜனை காட்டுற மாதிரி டே நாங்கெல்லாம் திருநெல்வேலி ரவுடி சிட்டின்னு சொல்ற மாதிரி அப்போ வந்து புல்தின்னு இருப்பாங்க படத்துல. அது என்ன ஆச்சு, ஃபேக்ஷனிசம்ன்றது ஒரு எண்ட் ஆனாலுமே, கொஞ்சம் அப்படி கம்மி ஆனாலுமே, எண்ட் ஆனாலுமே படங்கள்ல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டானுங்க. அவங்க பண்ற யூஸ் பண்ற வெப்பன்ஸ் இது பண்ணிட்டானுங்க. ஓகே, அது சேஞ்ச் பண்ண விரும்பல. இவனுக்கு வந்து சேஞ்சுக்கு ரெடியா இல்ல. அது நான் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, சோ வயலன்ஸ் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் சாங்ஸ் வந்து ஏன் இருக்குது தெலுங்கு படத்துல அப்படின்னா, ஒரு பக்கம் ஆடியன்ஸும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றானுங்கன்னா, இவனுங்களுக்கு வந்து படம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்ட், ஒரு ஃபார்ம் ஆஃப் மீடியான்றதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் கூட கிடையாது என்ன, அப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். படம் வந்து என்டர்டைன்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட் நினைச்சிட்டு படத்துல உக்கார ஒரு 2.5 மணி நேரம் உக்காந்தோம் அப்படின்னா அந்த 2.5 மணி நேரம் வந்து இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமா, இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, கிச்சடி மாதிரி ஹீரோ ஹீரோயிசமும் காட்டணும், ரொமான்ஸும் இருக்கணும், ஸ்டாக்கிங் இருக்கணும், எமோஷனலாவும் இருக்கணும், மசாலா ஐட்டம் சாங் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ஃபைட், நடுவில் இன்டர்வல் முன்னாடி ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட், ஒரு பவர்ஃபுல் டைலாக், நான் யாரா உங்க அப்பன், என்னடா மச்சான் தெலுங்கோட டைட்டில் எல்லாம் சொல்ற, அது மாதிரிதான் இருக்கும் டைலாக்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இவங்க என்ன அப்படின்னா, இங்க ஐட்டம் சாங்ஸ்ல வந்து இன்னோவேஷன் கொண்டு வருவாங்களே தவிர்த்து அதை வந்து கம்மிப்படுத்துற மாத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஐட்டம் சாங்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஐட்டம் சாங்ஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சானா கிடையாது, பேர் மாத்துறாங்க ஸ்பெஷல் சாங். ஏன் ஐட்டம் சாங் வந்து கூட்ட மாட்டேன்றாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, ப்ரோ ஐட்டம் அப்படின்னா என்னது, நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து ஆபியூட்டிஃபை பண்றீங்க. டக்குன்னு என்னன்னா சீம்ஸா மாறிடுவாங்க. எப்படி சீம்ஸ் கூட கிடையாது, எம்ஜிஆரா மாறிடுவாங்க. பெண்களா தாயா மதிக்கிறான் அது மாதிரி தாயா மதிக்கிற சொல்லிட்டு இது அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சாங். என்ன ஸ்பெஷல் சாங், அதே கர்மம் தான், அதே இளவுதான், மறு வச்ச மாறு விஷயத்துல வந்து ஐட்டம் மாத்திர கர்மம் தான். பேர் மாத்திட்டு சி ஃப்ரெண்ட்ஸ் we are not objectifying friends, ஆந்திரா people are not bad friends அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது. ஆனா இவனுங்க வந்து இப்போ நார்மலா வந்து ஐட்டம் சாங்னா யாரு வருவாங்க ப்ரோ? நார்மலா ஒரு முன்னாடி காலத்துல எப்படி இருந்துச்சு, ஒரு 2005 அந்த டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங்னா ஃபேமஸா ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஓகேவா? அது மும்மைத் கானோ இல்ல இது மாதிரி நிறைய இருப்பாங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து பொதுவா ஐட்டம் சாங்க்கு வருவாங்க. இப்போ வர 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 தெலுங்குல நிறைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோயினே, ஒரு பாப்புலரா இருக்கிற ஒரு ஹீரோயினே வந்து மெயின் ஆக்ட்ரஸே வந்து ஐட்டம் சாங் யூஸ் பண்ணு. ஆமா, தமன்னா, பூஜா ஹெக்டே, ஸ்ருதி ஹாசன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஐட்டம் சாங். மகேஷ் பாபு ஆகடுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு ப்ரோ, ஆகடு. அந்த படத்துல ஸ்ருதி ஹாசன் தான் ஐட்டம் சாங் வந்து இருப்பாங்க. மாதிரி அதுல இன்னோவேஷன் பண்ணுவாங்களே தவிர்த்து இவங்களுக்கு வந்து ஐட்டம் சாங் வந்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்டிஷ் இந்த புண்டாமனுக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கூட ஒரு இவரு மில்லினியம் மேன் பாட்காஸ்ட்ல கூட இதை பத்தி பேசியிருப்பேன் நானு. என்னோட ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்ல கூட இதை பத்தி பேசியிருப்பேன். இப்போ கத்தி படம் இருக்கு ப்ரோ. ஓகேவா? அந்த படத்துல என்ன ஐட்டம் சாங் இருக்குது? ஒரு ஐட்டம் சாங் என்ன ஐட்டம் சாங் இருக்குது? ஒரு ஐட்டம் சாங் கூட இல்ல, அந்த அவசியம் இல்ல. ஆனா தெலுங்குல வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஒரு படம், அது ஒரு பாட்டு லாங்கா இருக்குன்னு பாட்டையே தூக்கிட்டாங்க. கத்தியில இல்ல
இந்த கத்தியில தூக்கிட்டாங்க. அதுலாம் சும்மா நம்ம இவரு ஒரு பேர் நல்ல பேராச்சே. கைதியில யாரு ஹீரோ? கைதி 105 யாரு? கைதி நம்பர் சிரஞ்சீவி. லட்சுமி ராயி காஜல் ஒரே சின்னச்சாமி. சரி, ஆமா, இவர் என்ன அப்படின்னா அந்த படத்துல, ஆனா இந்த படத்துல வந்து சரி, அதாவது ஆப்ஜெக்டிபிகேஷனுக்கு ஐட்டம் சாங்ஸ்க்கு இந்த ஹீரோயினை மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா? கிடையாது. மெயின் ஹீரோயினை கூட வச்சு வந்து இது பண்ணான்றான். நார்மல் டூயட் சாங் எதுக்கு எக்ஸ்போசிங்க? சாங் எப்படி வேணா இருக்கட்டும், ஜானர் எப்படி வேணா இருக்கட்டும், எக்ஸ்போசிங் வச்சா வந்து நீங்க வந்து ரொமான்ஸ் சாங்கா இருக்கும். அதாவது ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணதோ, இல்ல ஹீரோ வந்து ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்ணதோ, அதை ஆக்செப்ட் பண்ணதோ, அந்த ஒரு சந்தோஷமான தருணம் வந்து ஒரு மாஸ் பீட் வருது வைங்களா ஒரு பாட்டு. இப்போ சரிலேரு நீக்கே வரும்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. இது மைண்ட் பிளாக்கும் சாங் இருக்குதா? அது என்ன, அந்த அந்த சீன் என்னது? ஓகேவா, சரி, மாசா சாங் இருக்கணுமா? அதுக்கு வந்து என்ன இவன் வந்து எக்ஸ்போசிங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்துறான், ஜாயின் பண்ணிடுறாரு. கேளுங்க நெக்ஸ்ட். அடுத்து என்னன்னா, திருப்பதி தவிர வேற ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்களா? டூரிஸ்ட் திருப்பதி நிறைய பேர் வந்து ஆந்திரானாவே திருப்பதி தான் தெரியும். அப்படின்னா கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சின்ன வயசுல எல்லாம் போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் கிடையாது. ஆப்வியஸ்லி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, aptourism.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். வெப்சைட் கரெக்டா தான் சொன்னா, அது போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவு ஏன் இப்போ சித்தூர் இருக்குது, சித்தூர் சுத்தி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஜூ கூட இருக்கும், சயின்ஸ் சென்டர் இருக்குல்ல. எது தடா தடா இங்க நெல்லூர் அந்த சைடு இருக்கும். கூடூர் அந்த சைடு போவோம் தடா. இன்னொன்னு விசாகப்பட்டினம்ல பீச் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். பீச் விசாகப்பட்டினம்னே கிடையாது, நீங்க நெல்லூர்ல கூட இருக்கும் பீச். எல்லா பீச்சும் நல்லா இருக்கும். விசாகப்பட்டினம் இதெல்லாம் இங்கெல்லாம் நல்லா இருக்கும் பீச்சஸ் எல்லாம். இன்னொன்னு அரக்கு வேலின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் விசாகப்பட்டினம்ல, அதுவும் நல்லா இருக்கும். நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா, அதெல்லாம் நல்லா செம்மையா இருக்கும். நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது. அவ்வளவு ஏன் இங்க சித்தூர்ல இருந்து மதன்பள்ளின்னு ஒரு ஏரியா, மதனப்பள்ளி, ஓகேவா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், 90 to 100 சித்தூர்ல இருந்து. அது வந்து ஒரு ஊட்டிக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ப்ரோ. ஊட்டி அளவுக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் ஒரு வின்டர் இல்ல ரெய்னி அந்த டைம்ல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ஹில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹில்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஊட்டி மாதிரி இருக்கும், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். போயிட்டு வரலாம், ஒரு ஊட்டி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஏன் நிறைய இருக்குது அந்த மாதிரி, நீங்க சிம்பிளா கூகுள் பண்ணலாம். அதாவது நிறைய கோயில் இருக்கு. அதாவது நிறைய திருப்பி ஓக்கு தாலி திருப்பி வருவான் வந்து, ப்ரோ நீ தான் ஏத்திஸ்ட் ஆச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லுவான். கிடையாது, இல்ல நான் ஏத்திஸ்ட் தான். நான் என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஏத்திஸ்ட் தானே ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ நீங்க வந்து சாமி பத்தி? ஏன்டா கரெக்ட் தான்டா, இந்த ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லிட்டு ரெகக்னிஷன் வாங்கியிருக்கோம். சோ இந்த மாதிரி கோயில் எல்லாம் நம்ம பார்க்கலாம், நல்லா இருக்கும். அந்த பாஸ்ட் ஹிஸ்டரி ஆமா. அவ்வளவு எதுக்கு ப்ரோ, அவ்வளவு எதுக்கு நீங்க திருப்பதி போறீங்களா, மேல திருமலால வந்து எஸ்வி மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்கும், ஸ்ரீ வெங்கடேஸ்வர மியூசியம் சொல்லிட்டு. எஸ்வின்னு சொல்லிட்டு திருமலால நிறைய இடத்துல நீங்க பாப்பீங்க, திருப்பதியில நிறைய இடத்துல பாப்பீங்க. எஸ்வி அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ஓகேவா. ஓகே ஓகே ஓகே, சேனலே இருக்குங்க எஸ்விஎஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் ஒரு சேனல் இருக்கும். அந்த எஸ்வி மியூசியம்னு சொல்லிட்டு திருமலால இருக்கும், மேல் திருப்பதியில இருக்கும். அதுலயே வந்து உங்களுக்கு நிறைய சிலை, நிறைய அந்த காலத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சோ நிறைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து. நானே நிறைய விஷயம் கத்துக்கினேன். சோ அது மாதிரி கூட நீங்க பாக்கலாம், மியூசியம்ஸ் கூட நீங்க விசிட் பண்ணலாம், இந்த கோயில்ல பாக்கலாம், மியூசியம்ஸ் பாக்கலாம், நிறைய இருக்கு அது மாதிரி. அப்புறம் ப்ரோ நெக்ஸ்ட், அப்புறம் கடைசி கொஸ்டின், இது உங்க ஊர்ல ஸ்டீரியோடைப் பண்றாங்களா இல்லன்னு தெரியல. எங்க ஊர்ல நிறைய ஸ்டீரியோடைப் பண்றாங்க. தெலுங்கு பேசினாலே கொல்டின்றது எனக்கு ஒரு ஜாதின்றது தெரியும். கொல்டின்றது ஒரு ஜாதி அப்படிதான் சொல்லுவாங்க இல்லீங்களா ப்ரோ? இது ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க, ஓகேவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இந்த குல்டின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சதந்திர மூவி பாத்தீங்களா? ஆமா. அதுல வந்து கமல்ஹாசன் வந்து தெலுங்கு ஒருத்தர் இருப்பார்ல, ஸ்ரீமானா, அவர் தானே தெலுங்கு. அதுக்கு வந்து கொல்டி அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அது வந்து இங்க பரவலா சொல்லப்படுது, கொல்டின்னு சொல்லுவாரு.
அப்பவே வந்து பக்கத்துல வந்து ஒருத்தர் கேட்பாங்க குல்டி அப்படின்னா என்னடா டே தே லு கு அது ரிவர்ஸ் பண்ணு கு லே டே குல்டி குல்டே குல்டி அப்படின்னு சொல்லி அப்படி வந்த இதுதான் அது. அதாவது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வந்திருக்கும். ஏன்னா அந்த படத்துலதான் பார்த்தே எனக்கே தெரியுது அடேங்கப்பா இவ்வளவு இருக்குதா அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு. மேபி அது ஒரு ரீசனா இருக்கும். குல்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குதான் நான் கேள்விப்பட்டது இல்ல ப்ரோ இதுவரையிலும். நான் இங்க இருக்கேன், நான் கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த பஞ்சதந்திரம் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். குல்டி அப்படின்னா தெலுங்கு ரிவர்ஸ் பண்ணா குல்டி வருதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிருப்பாங்க. இதுதான் ரெஃபரன்ஸ். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா ப்ரோ? நார்மல் ஸ்டீரியோடைப் வேற எதுவும் இல்ல. வந்து ஸ்டீரியோடைப்ஸ்ல சடார் புடார் என்று பவன் கல்யாணித்து உடைத்து விட்டீர்கள். இல்ல ஸ்டீரியோடைப் 15 கேள்வி கேட்டான். அதுக்கு சிம்பிளா 15 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா கிடையாது. இல்ல இல்ல நான் வந்து என்னன்னா ஆந்திராக்காரன் சும்மா எல்லாம் விட மாட்டேன், ஆட் பண்ணி விட்டுறேன். அதனால ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஷ்டத்துக்கு ஆட் பண்ணி விட்டேன். என்ன நீங்க கேளுங்க. நீங்க வந்து தமிழ்நாடா இருக்கிறதுக்கு நீங்க பண்ண பாவம் தான் இப்ப இந்த பாட்காஸ்ட். தேவையில்லாத விஷயம் நீங்க கேட்க போறீங்க எல்லாம். இல்ல தேவையில்லாத விஷயம் எல்லாம் நீங்க கேட்க போறீங்க. தெலுங்கு இது வந்து என்னன்னா தமிழ் படம் தெலுங்கு ரீமேக். அதான் இந்த பாட்காஸ்டோட தீம் இது. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாது. லாஸ்ட்ல புரியும் இவன் நிரூபிச்சிட்டான்டா ஆந்திராக்காரன்னு சொல்லிட்டு. அப்ப புரியும் உங்களுக்கு. பாத்தீங்களா எப்படி ஐரானிக்கல்லி எப்படி ஆட் பண்ணனா இப்ப புரியுதுடா. எப்படிடா அது நீங்க ஆட் பண்றீங்க படத்துல எல்லாம் சம்பந்தமே இல்லாத சீன்ஸ் எல்லாம். சித்தூர் மச்சானுக்கு ரொம்ப நன்றி. ஆந்திராக்காரன்டா. நன்றின்னு சொல்றேன் பாட்காஸ்ட் இன்வைட் பண்ணதுக்கு. இல்ல நான் டக்குன்னு ரஷ் பண்ணிட்டேன். சித்தூர் ப்ரோ 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 கொஞ்சம் வாங்க ப்ரோன்னு ரொம்ப ரஷ் பண்ணிட்டேன் சித்தூர் மச்சானு. சோ வந்து இவ்வளவு சீக்கிரம் இந்த டைம்ல பேசி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல ப்ரோ. அண்ட் தேங்க்ஸ். நான் என்ன தேங்க்ஸ்னா அதான் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரும் கூட சீக்கிரம் பாட்காஸ்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. வரும்ல? வரும் கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த எடிட்டிங் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுவோம். நன்றி ப்ரோ. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். அப்புறம் ஆந்திராக்காரன்னு இது பண்ணிட்டீங்க சித்தூர் மச்சான். 15 கொஸ்டினுக்கு 2-3 நேரம் எடுத்துட்டீங்க. ஒண்ணு இல்ல இந்த பாட்காஸ்ட் வந்து முடியறப்ப வந்து எல்லாரும் யோசிப்பாங்க இவன் ஆந்திராக்காரன் நிரூபிச்சிட்டான் பாத்தியான்னு சொல்லிட்டு. அது எப்படி ஏன் யோசிப்பாங்கன்றது பாட்காஸ்ட் எண்ட்ல தெரியும். அதாவது எண்ட்ல நீங்க பாட்காஸ்ட கேட்டு முடிச்சிட்டு உக்காந்து 5 நிமிஷம் யோசிச்சாதான் புரியும். எம்ஏ பிலாசபி உக்காந்து யோசிங்க. என்னடா தனியா ரெக்கார்ட் பண்றீங்க? நீங்கதான் சிக்னல் பிரச்சனை அப்படின்னீங்க. ஏன்டா நான் இல்லன்னா நீ வந்து பாட்காஸ்டுக்கு பிரேக் விடுவேன்னு நினைச்சேன். பார்த்தா 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, போன எபிசோடு கூப்பிட்டேன். எனக்கு சிக்னல்ஸ் தெரியல அண்டர்டேக்கர் நீங்க. ரெகுலரைசேஷன் வேணாமா கேட்டா ஊங்குறது. நீங்க இந்த சீசன்ல இருந்து நீங்க பாட்காஸ்ட் ரெகுலர்னு வரலன்னா என்ன பண்ற? இல்ல கிருஷ்ணா வந்து டே காசி அப்படின்னு பாக்குறாராம். ஒண்ணு இல்ல 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிட்டான் என்னைய விட்டு. வரண்டா அடுத்த வாரம் வரண்டா. அடுத்த வாரம் வரண்டா இருங்கடா.